Hi guys, welcome to NK Academy's online lecture. In today's video, we are going to see about General Classes Act. Here we have faculty Naveen here. Okay, so General Classes Act தமிழ்ல பார்க்க போறோம். இப்போ நம்ம ரொம்ப இது வரைக்கும் ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமான சாப்டர், ரொம்ப வியர்டான சாப்டர், ஒரு மாதிரி ட்ரையா இருக்கும், ஒமிட் பண்ற இடம், ஐயோ இது படிக்கணுமா அப்படின்னு இருக்கும். இது எல்லாமே இந்த எண்ட் ஆஃப் த வீடியோல இந்த கொஸ்டின்ஸ்க்கு நான் பிரேக் பண்றேன் இந்த ஆன்சரை. நம்ம வேற லெவல் ஃபன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்ல எக்ஸாம்பிள்ஸோட நம்ம இதை படிக்க போறோம். ஸோ இட் வில் பி வெரி வெரி அண்டர்ஸ்டாண்டிங். அந்த மாதிரி எடுத்துட்டு போறேன். பல கற்பனை இமேஜினேஷன் ஸ்டோரிஸ் எல்லாமே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். ஒரு செக்ஷனுக்கும் ஒரு கதை, அது ஒரு செக்ஷனுக்கும் ஒரு கதை படிக்கிறோம். யாரா ஃபர்ஸ்ட் டைம் இது பிடிக்காது, இதை விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா உங்க வீடியோ பார்த்தேன் அப்படின்ட்டுன்னு இல்லாட்டி இந்த ஃபுல்லா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ தட் வி வில் பி ஏபிள் டு do lots and lots of more videos in Tamil itself. ஏன் தமிழ்ல பண்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ நாங்க இப்போ நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஏதாவது யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பார்க்குறோம். பார்க்கும்போது எல்லாமே அதர் தென் தமிழ்ல இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் எனி லாங்குவேஜ் பர்டிகுலர்லி, எதுவும் பேசுற மாதிரி இல்லாத எல்லாமே. ஸோ அதுல எல்லாமே சூப்பர் கிளாசிக்கா இருக்கு. பட் நமக்கு அந்த லாங்குவேஜ் தெரியல, நம்ம என்னப்பா பண்றது, ஐயோ அப்படின்னு இருக்கு. சரி இங்கிலீஷ்ல ஏதாவது பார்க்கலாம்னா, இங்கிலீஷ்ல வந்து அந்த ஒரு லாங்குவேஜ்ல இருக்கிற ஒரு எஃபெக்ட் வந்து இங்கிலீஷ்ல இருக்க மாட்டேங்குது. ஓகே, இது நம்ம சஃபர் ஆனோம். சரி ஏன் சிஏ கோர்சஸ்ல சில டாபிக்லாம் பார்க்குறேன், தமிழ்ல வந்து எதுவுமே இல்லை. ஓகே நம்ம தமிழ்ல பண்ணலாம், நம்ம சஃபர் ஆனது நமக்கு அப்புறம் வரவங்க லெட் தம் நாட் சஃபர். அந்த அந்த ஒரு இன்டென்ஷன்ல தான் நாங்கள் தமிழ்ல எடுக்கிறதே ஃபுல் லெக்சர்ஸ்மே. ஸோ இதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுங்க, ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கு அடுத்த வீடியோஸ் ஏதாச்சும் வேணும்னா கூட யூ கேன் பிங்கர் இன் எங்க டெலிகிராம் குரூப்ல நீங்க மெசேஜ் பண்ணலாம். டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஓகே வாங்கப்பா, நம்ம வந்து ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் உள்ள போகலாம். இப்போ ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் ஜென்ரலா உங்களுக்கு ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட்னா உங்க மைண்ட்ல வருது என்னப்பா? அதான் சொல்லியாச்சு, நம்ம சப்ஜெக்ட் உள்ள போகலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கு, எனக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கு. அதே மாதிரி ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த், அதுதான் 11/3/1897 ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டோட டேட் ஆஃப் பர்த். சும்மா நான் வச்சுக்கோ, ஏதாவது எம்சிக்யூல எப்பயா கேட்டாங்கன்னா, இவ்வளோ ஈஸியெல்லாம் எம்சிக்யூல கேட்க மாட்டாங்க. சப்போஸ் நம்ம லக் இருந்துச்சுன்னா நமக்கு அது எம்சிக்யூல கேட்க வாய்ப்பு இருக்கு. இதோ இங்க கொடுத்துருக்கேன் பாரு, நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாரு, 11th March 1897 ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் அன்னைக்கு தான் பிறந்தது. ஹாப்பி பர்த்டே ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட். ஓகேவா? ஓகே, வாட் இஸ் த பர்பஸ், அப்ஜெக்டிவ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட்? எதுக்காக ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட படிக்கிறோம்? எதுக்காக ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட உருவாக்கணும்? என்னத்துக்கு ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட நீங்க உருவாக்குனீங்க அப்படின்னா, டு ஷார்டன் த லாங்குவேஜ் ஆஃப் சென்ட்ரல் ஆக்ட். டு ஷார்டன் த லாங்குவேஜ் ஆஃப் சென்ட்ரல் ஆக்ட். சும்மா வளவலான்னு இருக்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுக்கறது தான் இந்த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட். இப்போ ஒண்ணு இல்லப்பா, ஒரு ட்ரெயின்ல போற வச்சுக்கோயேன். இப்போ நீ ட்ரெயின்ல போறேன்னா, ஒருத்தன் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி புக் பண்ணியிருக்கான். அவன் எங்க போவான்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில போவான். இப்போ வந்து 2 டயர்ல போனவன் 2 டயர்ல போவான். 3 டயர்ல இருக்கவன் 3 டயர்ல போவான். ஸ்லீப்பர்ல இருக்கவன் ஸ்லீப்பர்ல போவான். அப்போ பேலன்ஸ் இருக்குது ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ திருப்பதிக்கு போறோம்னா கூட 300, 50 rupees, 100, ரொம்ப வருஷம் முன்னாடி போனது. அப்புறம் ஒண்ணு வந்து சொல்லுவோம் ஜென்ரல் கியூ அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ அதே மாதிரிதான் லால வந்து பார்த்தோம்னா கம்பெனிஸ் ஆக்ட் இருக்கு. அப்ப கம்பெனிஸ் ஆக்ட்ல ஏதாவது புரியல, ஏதாவது பிரச்சனைனா கம்பெனிஸ் ஆக்ட போய் பார்க்க போற. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இருக்கு, உனக்கு இன்கம் டேக்ஸ்ல ஏதாவது புரியல, ஒரு வேர்டுக்கு அர்த்தம் தெரியலன்னா எங்க போவ? இன்கம் டேக்ஸ் ஆக்ட போய் பார்ப்ப. ஜிஎஸ்டில ஏதாவது புரியலன்னா சிஜிஎஸ்டி ஆக்ட போய் பார்ப்ப. கான்ட்ராக்ட்ல ஏதாவது புரியலன்னா கான்ட்ராக்ட் ஆக்ட போய் பார்ப்ப. அப்ப இதை தவிர்த்து சில சட்டம் ரூல்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு வந்து எதுவுமே இல்லைன்னா அவங்க எல்லாம் எங்க போவாங்க? வாங்க ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டுக்கு வாங்க. அதுதான் இல்லையா? இங்க இப்படி சொல்லுது, இந்த ஆக்ட் இப்படி சொல்லுது. இப்போ ஒரு வார்த்தைக்கு வந்து கம்பெனிஸ் ஆக்ட்ல ஒரு அர்த்தம் இருக்கும், அதே வார்த்தைக்கு கான்ட்ராக்ட் ஆக்ட்ல ஒரு அர்த்தம் இருக்கும். சரியா? அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு பெட்டர் எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து பெட்டிங் கேம்பிளிங் இருக்கு இல்லையா? அதை வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட்ல வாய்ட்னு சொல்றான். கான்ட்ராக்ட் ஆக்ட்ல வாய்ட்னு சொல்றான். அதே பெட்டிங் கேம்பிளிங் இதுக்கு இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல 30% டாக்ஸ் ரேட் கொடுக்குறோம். ஹவுஸ் தட்?
ஒரு இதுல அதை வாய்டுன்றீங்க, ஒரு இதுல அதை வந்து இதுன்றீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன், ஒரு ரெண்டு ஆக்டுக்கும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு கிளாஷ் ஆகுதுல. எங்க கான்ட்ராக்ட்ல வாய்டுன்றோம், இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல 30% டாக்ஸ் கட்டுன்றோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஷஸ் எல்லாமே அவாய்ட் பண்றதுக்காக தான் ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் எடுத்துட்டு வரோம். டு ஷார்டன் த லாங்குவேஜ் ஆஃப் சென்ட்ரல் ஆக்ட். இந்த 3 லைன் எழுது. ஏன் எதுக்கு ஜெனரல் கிளாஸஸ்னு கேட்டான் வச்சுக்கோ. ஏன் டு ஷார்டன் த லாங்குவேஜ் ஆஃப் சென்ட்ரல் ஆக்ட், டு ப்ரொவைட் as far as uniformity in expression in central act. அப்புறம் some construction and interpretation of central act. அவ்வளவுதான். இந்த ஒரு 3 பாயிண்ட் எழுதுப்பா போதும். வேற ஒன்றும் இதுக்கு அவ்வளவு பெருசா இந்த ஸ்கோப் இதுக்கு தேவை கிடையாது. ஓகேவா? இந்த 3 வாட் அப்ஜெக்டிவ், பர்பஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்னா என் கூட ரிப்பீட் பண்ண நீயே அப்படியே படிச்சிடலாம் நம்ம. Okay, to shorten the language of Central Act, to provide as far as uniformity of expression in Central Act, and to state explicit convenient rules for construction and interpretation of Central Act. Okay, applicability of Central Act, applicability of General Clauses Act. See, Contract Act எல்லாம் படிச்சிருப்ப. Contract Act is applicable to all of India except Jammu and Kashmir. Partnership Act is applicable to all of India except Jammu and Kashmir. இப்பெல்லாம் படிச்சிருப்போம். இப்போ வந்து இன்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் படிக்கிறோம். ஆனா இந்த ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டுக்கு அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது அப்ளிகபிலிட்டி. ஓகேவா? ஸோ அப்ளிகபிலிட்டி ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் அப்ளிகபிலிட்டி என்ன ப்ரோ? ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் அப்ளிகபிலிட்டி, ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் இஸ் அப்ளிகபிள் வேர் எவர் சென்ட்ரல் ஆக்ட் ஆர் அப்ளிகபிள். சொல்ல ஏதாவது எக்ஸாம்ல நாலேஜ் தான், கான்செப்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் எங்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு கேட்டோம்னா நீ ஆன்சர் பண்ண வேண்டியது ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் இஸ் அப்ளிகபிள் வேர் எவர் சென்ட்ரல் ஆக்ட்ஸ் ஆர் அப்ளிகபிள். சொல்ல வேர் எவர் சென்ட்ரல் ஆக்ட்ஸ் ஆர் அப்ளிகபிள், தேர் என்றால் ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ஸ் ஆர் அப்ளிகபிள். அவ்வளவுதான். அப்போ ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டுக்கு இந்த அதர் தென் ஜம்மு அண்ட் எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுதான் அவன் டீசெண்டா நான் என்ன சொல்லிட்டேன், நோ டெரிட்டோரியல் ஆக்ட், no territorial extent, no territorial act of you, no territorial extent ma. ஓகேவா? no territorial extent. ஓகே, ரைட், புரிஞ்சுச்சா? ஓகே, so applicability of general classes act என்ன சொல்றான் அவன்? general classes act are applicable to all of India except Jammu and Kashmir, except applicable contract act சொல்லி அதே வருது. applicable to all Central Act, wherever Central Act are applicable, there and all General Clauses Act are applicable. Okay, okay, right. Next போலாம். இந்த பிரியம்பிள்லாம் வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் லாஸ்டா வரேன். இது இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நான் லாஸ்டா வரேன். எந்த டெஃபினிஷன் படிக்கணும், எது டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி, இதெல்லாம் படிக்காம போயிட்டா, ஏன்னா டெஃபினிஷன்ஸ் கண்டிப்பா 3 மார்க்குக்கு ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல கேட்கறான். அது என்னன்றதை நான் லாஸ்ட்ல சொல்றேன். ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டோட வெயிட்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 to 10 மார்க்ஸ் கேட்கறான். ஈஸியா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் ஒமிட் பண்ணாத தயவு செஞ்சு. அதுவும் 3 மார்க்குக்கு ஒரு டெஃபினிஷன் கண்டிப்பா வரும். இங்க இவ்வளவு டெஃபினிஷன்ஸ் இருக்கு, அதுல எந்த டெஃபினிஷன் வரும் அதுக்கு பியாண்டா கேட்க முடியாது. ஏன் எந்த எப்படி நீங்க அவ்வளோ நீங்க என்ன கொஸ்டின் பேப்பர் செட்டர் ஆனா அதெல்லாம் கிடையவே கிடையாது. நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான். அப்புறம் எப்படி கான்பிடென்டா சொல்றீங்க? நான் ஒரு லாஜிக் இருக்கு, நான் அதை சொல்றேன் கடைசியில, அப்போ உங்களுக்கே புரியும் அது ஏன் நான் இவ்வளவு கான்பிடென்டா சொல்றேன், இதை தவிர்த்து கேட்க முடியாது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நம்ம எல்லாமே வந்து செம்மையா வந்து படிக்க போறோம். ஓகேவா? ஓகே, சூப்பர், வாங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்டார்ட் வித், நான் ரேண்டமா வரேன், ஒன்னொன்னு முடிச்சுட்டு வரும்போது அட் எண்ட் ஆஃப் த பேஜ் ஐ வில் ஸ்க்ரால் த என்டையர் பிடிஎஃப். அப்போ உங்களுக்கு புரியும், ஓகே இதெல்லாம் நம்ம முடிச்சிருக்கோம், இதெல்லாம் நம்ம முடிக்கல அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் செக்ஷன் நம்பர் 13. அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஓகேவா? செக்ஷன் 13 என்னன்னா, இது ஒரு இன்சிடென்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. கதை கிதை ஏதாவது குட்டி ஸ்டோரி ஏதாவது சொன்ன வச்சுக்கோங்களேன், எல்லாமே கற்பனை. அதெல்லாம் உட்காந்து கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்காது, எதுவுமே ரியாலிட்டி கிடையாது. சும்மா நானா சுவாரஸ்யமா சில விஷயம் லைஃப்ல நடந்திருக்காது, பட் இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்ட்டுன்னு ஒரு ஆசை இருக்கும் பத்தியா, அந்த மாதிரி உருவாக்குறது தான் எல்லாமே. எதுவுமே வந்து ரியாலிட்டி கிடையாது. உங்களுக்கு கான்செப்ட் புரியணுன்றதுக்காக நானா சொல்றது அது எல்லாமே. ஸோ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சாய் நவீன் ஒருத்தன் இருக்கான். ஓகேவா? ஏன்னாச்சு ஒரு வாட்டி வந்து சிக்னல் பிரேக் பண்றோம். சென்னையில இருந்தீங்கன்னா, ஐம் ஃப்ரம் சென்னை, சென்னையில இருந்தீங்கன்னா அந்த ஸ்டெலா மேரிஸ் அந்த டிடிவி ரோடு இருக்கும்ல, அங்கே எப்பவுமே போலீஸ் இருப்பாங்கப்பா. நானும் என் ஃப்ரெண்டு சாய் நவீன் நான் பின்னாடி உட்காந்துருக்கேன், சிக்னல் பிரேக் பண்றேன். டேய் என்னடா சிக்னல் பிரேக் பண்ற அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், மச்சான் வா மச்சான் பாத்துக்கலாம், நமக்கு தெரியாத சட்டமா, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. என்னடானா, நான் டிராபிக் ரூல்ஸ் படிச்சிருக்கேன், நான்
டிராஃபிக் ரூல்ஸ் படிச்சிருக்கேன். அங்க டிராஃபிக் ரூல்ஸ்ல இஃப் ஷி பிரேக்ஸ் த சிக்னல் ஷி வில் பி ஃபைன்ட் 1000 rupees. இப்பெல்லாம் டிராஃபிக் ரூல்ஸ்ல சொல்ல நானா சொல்றேன், ஓகேவா? இஃப் ஷி பிரேக்ஸ் த சிக்னல் ஷி ஹாவ் டு பே 1000 rupees சொல்லியிருக்கு. ஷீ தானே, அப்போ பொண்ணுங்க பிரேக் பண்ணாதான் மச்சான் ஃபைன் கட்டணும், நமக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாடா அப்படின்னு சிக்னல் பிரேக் பண்றோம். கரெக்டா போலீஸ் லட்டி எடுத்துட்டு வந்து நிறுத்து அப்படின்றாங்க. அவங்க வந்து சொல்றாரு போலீஸ் வந்து சிக்னல் பிரேக் பண்ற, அப்படி என்ன ஃபிளைட்டவா பிடிக்க போற, ஃபைன் 1000 ரூபாய் எடு அப்படின்னு. உடனே சாய் நவீன்ல, சார் எதுக்கு 1000 ரூபாய் கட்டணும்? உங்க டிராபிக் ரூல்ஸ்ல என்ன சொல்லுது? If she breaks the signal, she have to pay 1000 rupees. She தானே, நான் இ அப்படின்ட்டு சாய் நவீன் சொல்றான். போலீஸ் பாக்குறாரு. ஓகே சரி தம்பி, ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் என்ன சொல்லுது தெரியுமா? ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் என்ன சொல்லுது தெரியுமா கேட்கிறாரு. நான் வந்து நானும் சாயனமும் தெரியல சார் அப்படின்றோம். உடனே போலீஸ் சொல்றாரு, ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல சொல்றாங்க ஷீ அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சட்டத்துல சொல்லியிருந்தா அது ஃபீமேலுக்கு மட்டும் கிடையாதுப்பா தம்பி, இட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் இ ஆல்சோ, மேல் ஆல்சோ அப்படின்ட்டான். ஐயோ அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து ரெண்டாவது கதை சொல்றேன். அதே சாய் நவீன் தான். ஓகேவா? இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸை சொல்லிட்டா யாரும் எதுவும் தப்பா நினைச்சிக்க மாட்டாங்க. அது நம்ம ஏதாவது விளையாட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அது எங்கன்னா போய் வேற ஏதாவது இம்பாக்ட் ஆகி எதுக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதே சாய் நவீன் என்ன ஆச்சு, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு சும்மா ஃபார் கற்பனை ஏதோ ஒரு சண்டை மாதிரி அப்படி. ஸோ இப்போ ஒருத்தன் போய் இன்னொருத்தவங்க பப்ளிக் நியூசன்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணான். அதே மாதிரி இபி கோட், இந்தியன் பீனல் கோட் ஆர் கிரைம், என்ன சட்டமோ ஏதோ, நமக்கு அதெல்லாம் தெரியாது. நானும் என் ஃப்ரெண்டு சாய்லாம் அந்த மாதிரி பிரச்சனை பண்ற கேரக்டர்ஸ்லாம் கிடையாது, நாங்கள் வெரி குட் பாய்ஸ். ஸோ சாய் நவீன் வந்துட்டு என்ன பண்றான், போயிட்டு ஒருத்தர் ஏதாச்சும் ரோட்ல ஏதாவது சண்டை கிண்டா வச்சா யூ வில் பி ஃபைன்ட் 500 rupees அப்படின்னு சொல்றாங்க, ஆர் 15 days ஜெயிலு அப்படின்றாங்க, 15 days ரிமாண்ட் பண்ணிடுவேன் அப்படின்றாங்க. ஓகேவா? ஒருத்தரா போனாதானே பிரச்சனை. சாய் சொல்றோம், வாடா நம்ம ஒரு படையே கூட்டு போகலாம், 10 பேர் போகலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ போலீஸ் வந்து என்னடா 10 பேர் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு கேட்டோடனே உடனே வந்து சாய் நவீன் சொல்றான், சார் ஒருத்தர் போனாதான் 15 நாள் ஜெயிலு, 500 ரூபாய் ஃபைன், அதனால தான் நாங்கள் 10 பேர் வந்தோம் அப்படின்றோம். உடனே அவங்க சொல்றாங்க, அதான்ப்பா கரெக்டு, ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா சிங்குலர் இன்க்ளூட்ஸ் ப்ளூரல், ப்ளூரல் இன்க்ளூட்ஸ் சிங்குலர். அப்போ ஒருத்தன் அப்படின்னாலும் அவனுக்கு அந்த தண்டனை தான், அதுவே நீ 10 பேரை கூட்டிட்டு போனாலும் அதே தண்டனை தான் அப்படின்றோம். ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷன் 13 ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? 13. ஓகே, 1 is a number, 1 is a number, 1 is a number, 3 is a gender, 3 is a, in India we have totally 3 gender. Okay va? Okay, fine. So 3 gender. So section 13 number and gender, section 13 number and ஜெண்டர், இல்ல ஜெண்டர் அண்ட் நம்பர் ஏதாவது வச்சுக்கோ. ஓகேவா? அப்போ என்ன சொல்றான் இந்த செக்ஷன்ல, ஏதாச்சும் இன் ஆல் லெஜிஸ்லேஷன், அதான் பாரு எல்லாத்துக்குமே காமன், இட்ஸ் அ மதர் ஆஃப் ஆல் லா அப்படின்னு சொல்லலாம். ஆல் லெஜிஸ்லேஷன் அண்ட் ரெகுலேஷன், ஓகே, வேர்ட்ஸ் இம்போர்ட்டிங் மேஸ்குலைன் ஜெண்டர் ஷால் டேக்கன் இன்க்ளூட் ஃபீமேல்ஸ் அண்ட் வேர்ட் சிங்குலர் ஷால் இன்க்ளூட் ப்ளூரல் அண்ட் வைஸ் வர்சா. அப்ப எங்கேயாச்சும் ஒரு சட்டத்துல ஷீன்னு சொல்லியிருந்தா இட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் இ. அப்போ அந்த சட்டம் வந்து ஏதாச்சும் ஒரு ரூல்ஸ் சொல்லும் போது இஃப் இ டன்ஸ் அப்படின்னா அது ஷீக்கும் அப்ளிகபிள், இல்ல இஃப் ஷீ டஸ் அப்படின்னா அது ஈக்கும் அப்ளிகபிள். அதே மாதிரி இஃப் ஒன் டஸ் அப்படின்னாலும் அது குரூப்பா பண்ணாலும் அதே தான் அர்த்தம், இல்ல இஃப் எனி குரூப் டஸ் அப்படின்னா ஒன்னுக்கு அர்த்தம் கிடையாது. ஸோ நம்பர் அண்ட் ஜெண்டர் சிம்பிளா சொல்லணும், masculine includes feminine and feminine includes masculine, singular includes plural and plural includes singular. அவ்வளவுதான். இதுதான் செக்ஷன் நம்பர் 13. இதை நீ புரிஞ்சுக்கினாலே செக்ஷன் நம்பர் 13 எழுதிடலாம். ஓகேவா? ஓகே, இதுதான் செக்ஷன் 13. ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் நம்பர் 12, செக்ஷன் நம்பர் 11 and 12 போலாம் வாங்க. இப்போ செக்ஷன் 11 போறோம். வாட் இஸ் செக்ஷன் 11? செக்ஷன் 11 என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷன் 11 வந்து என்ன சொல்றான், பேர் தெரிஞ்சுக்கோ. இப்போ நீ என்ன பண்ணோம்னா வீடியோலாம் பார்த்து முடிச்சோடனே அந்த ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோ. ஒயிட் பேப்பர் எடுத்துன்னு வெறும் செக்ஷன் பேர் மட்டும் வச்சுக்கோ. செக்ஷன் பேர் சொன்னா நான் சொன்ன கதை எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகே, மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸை எப்படி மெஷர் பண்ணணும். சரி, ஒரு இடத்துல சொல்றாங்க டிஸ்டன்ஸ் இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து இப்படி மெஷர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீ அப்படி மெஷர் பண்ணிக்கோ.
it is measured to walking distance ஏதோ ஒன்று அப்படி ஓகேவா. ஸோ செக்ஷன் 11 இஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். இப்போ இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்து வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸை எப்படி மெஷர் பண்ற? இப்போ இங்க இருந்து இங்க அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் எப்படி மெஷர் பண்ற? ஓகே, சிம்பிள். It is measured in straight line in an horizontal plane. MCQ. This is very, very, very important MCQ part. Okay, IC's favorite place, MCQ. So General Classes Act la ibde keppan. In General Classes Act, how distance can be measured? In General Classes Act, distance can be measured in what? Can be measured in straight line on an horizontal plane. நீ இதெல்லாம் உட்கார்ந்து எழுதிட்டே இருக்கா, சிம்பிளா புரிஞ்சுக்கோ. இதான் கீவேர்ட். இது எழுதுனா மார்க். மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் சொல்லுங்க. செக்ஷன் 11, மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். How distance is measured? Distance can be measured using straight line in an horizontal plane. Straight line in an horizontal plane. Straight lineல தான் நீ டிஸ்டன்ஸ். இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நீ போற. இப்போ இங்க டிஸ்டன்ஸ் எப்படி நீ மெஷர் பண்ண? ஸ்ட்ரெயிட் லைன், அதுவும் ஹாரிசான்டலா மெஷர் பண்ணியிருக்க. கரெக்டா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் செக்ஷன் நம்பர் 12. Duty to be taken in an pro-rata allotment. Pro-rata allotment. Duty to be taken in an pro-rata allotment. அது என்ன? அது pro-rata allotment அப்படின்னா என்ன? pro-rata allotmentனா என்ன? pro-rata allotmentனா என்ன? pro-rata allotmentனா என்னன்னா, ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்றேன். 7 கிலோ 10 ரூபாய், சும்மா ஏதோ ஒரு பொருள் வச்சுக்கோங்க. அப்போ 70 கிலோ எவ்வளோ? 70 கிலோ எவ்வளோ? நம்ம என்ன பண்ணுவோம்? இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டா? ஸோ 70 into 10 divided by 7. அப்போ 7 1s are 7 10s are 10 10s are 100. ஸோ 100 rupees அப்படின்னு போடுவோம். இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பேரு தான் ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். ஓகே, என்ன சொல்றான்? the duty to be taken in a pro-rata allotment. pro-rata allotmentனா என்ன அப்படின்னா, இப்போ say for example proportionate allocation அதான் கொடுத்திருக்கான் பாரு. pro-rata is a Latin word used to describe a proportionate allotment allocation. இதுதான் proportionate allocation. ஸோ இதுக்கு இவ்வளோனா அதுக்கு எவ்வளோ? இப்போ இத்தனை கிலோக்கு அவ்வளோனா அப்போ அத்தனை கிலோக்கு எவ்வளோ இருக்கும்? அதுதான் pro-rata allotment. ஓகே, இப்போ வந்து say for example இதை வந்து நீ இப்படிதான் மெஷர் பண்ணணும். இப்போ வந்து 1 kg ஆஃப் டொமேட்டோஸ் இருக்கு. இப்போ நீ அதை வந்து இப்படிதான் மெஷர் பண்ணணும் ஏதாவது சட்டம் சொல்லிச்சு அப்படின்னா, இல்லை அவன் ஃபாலோ பண்ற ரூல் சொல்லிட்டான்னா அவன் அப்படி மெஷர் பண்ணிப்பான் கிலோகிராம்ல அது இது. இப்போ சப்போஸ் எதுவுமே சொல்லலை, அப்போ எந்த பேசிஸ்ல நம்ம அதை மெஷர் பண்றது? ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் ஏதாவது ஒரு ஆக்ட் ஒன்று இப்படிதான் மெஷர் பண்ணணும்னு ஏதாவது பர்டிகுலரா சொல்லுதா கேட்கறான். அப்படிலாம் எதுவும் சொல்லலை. அப்போ ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் படி ப்ரொபோர்ஷனேட் பேசிஸ்ல நீ மெஷர் பண்ணிக்கோ அப்படின்றான். ஸோ we have successfully completed 3 sections. செக்ஷன் நம்பர் 11, செக்ஷன் நம்பர் 12, செக்ஷன் நம்பர் 13. செக்ஷன் நம்பர்னா ஞாபகம் வச்சுக்கணும். இதுவா நீ நான் இஷ்டம் வச்சுக்கிறேன்னா வச்சுக்கோ, வேணாம்னா விடு, ஆனால் கதையை மறந்துடாது. ஓகேவா? செக்ஷன் நம்பர் 11 மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஓகே, 11 பாரு. அப்படியே 11 வந்து இப்படி ஹாரிசான்டலா இருக்கு. மேக் தட் as வெர்டிகல். அப்போ என்ன ஆகும்? ஸோ சாரி, அது வெர்டிகலா இருக்கு. மேக் தட் as horizontal. ஸோ அந்த மாதிரி நான் வச்சுக்கோ. ஸோ செக்ஷன் 11 மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் கேன் பி மெஷர்ட் இன் அன் horizontal plane. செக்ஷன் நம்பர் 12 என்ன? டியூட்டி டு பி டேக்கன் இன் அன் ப்ரோரேட்டா allotment. Pro-rata allotment is a Latin word which means proportionate allocation. ஓகேவா? அதுக்கு அடுத்த செக்ஷன் 13, 1 and 3, gender and number. Masculine includes feminine, feminine includes masculine, singular includes plural, plural includes singular. அவ்வளவுதான், 3 செக்ஷன் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் செக்ஷன் போலாம் வாங்க. Okay. 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 We are coming into section number 5. We are coming into section number 5. What is that section number 5? Section number 5 என்ன அப்படின்னா, general rules of constructions coming into operation of enactment. Coming into operation of
enactment. ஓகேவா? ஓகேமா. எப்பமா கான்ஸ்டிடியூஷன் பில்ட் ஆச்சு? 1950. Constitution of India was formed on 1950 தானே? ஆமா 1950 தான். ஓகே. So before 1950, on or after 1950, on or after 1950 இப்படி வச்சுக்கலாம். சரியா? இப்போ ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு 11th March 1897. இப்போ அந்த மாதிரி சில ஆக்டுக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த் கிடையாது. இப்போ ஒரு ஆக்ட் எனாக்ட்மெண்ட்ல வருதுன்னா யாரோ ஒரு பெரிய ஆள் கையெழுத்து போட்டிருந்தா தானே அது உள்ள அந்த சட்டம் நாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அப்போ எனி ஆக்ட், ஏன்னா 1950 தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஃபார்ம் அப் ஆகுது. எனி ஆக்ட் விச் கம்ஸ் பிஃபோர் கான்ஸ்டிடியூஷன். அப்போ கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா நம்ம பில் பண்றதுக்கு முன்னாடி பிரிட்டிஷர்ஸ் இருக்கும்போது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கவர்னர் ஜெனரல் தான் மெயின், பிரசிடென்ட்லாம் அப்புறம் தான். ஸோ கவர்னர் ஜெனரல் தான் இருப்பாங்க. இஸ் கவர்னர் லார்ட்ஸ் வில்லியம்ஸ், அந்த மாதிரிலாம் ஏதோ சோஷியல் சயின்ஸ்லாம் சின்ன வயசுல படிச்சிருப்போம்ல. ஸோ பிஃபோர் 1950 வந்த ஆக்டுக்கு எல்லாத்துக்குமே கவர்னர் ஜெனரல்னு சொல்லுவோம். ஓகே. ஆன் ஆர் ஆஃப்டருக்கு அப்புறம் நம்ம ஒரு பிரசிடென்ட் வந்துட்டார். சரியா? ஓகே. அந்த அசென்ட் அப்படின்னு சொல்றாங்க பத்தியா? அசென்ட்னா அவங்க சிக்னேச்சர்மா வர ஒன்றும் வந்தாவா சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. ஏதாச்சும் இப்போ எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே இல்லை, ஆனா நான் என்னைக்கு வந்தேன், எண்ணில இருந்து நான் அப்ளிகபிள், கம்மிங் இன்டு ஆபரேஷன் ஆஃப் எனாக்ட்மெண்ட், அந்த சட்டம் என்னைக்கு அமலுக்கு வருகிறது. இப்போ ஜிஎஸ்டி எல்லாம் அப்படியே பார்த்தோன்னா 1st July 2017 அன்று முதல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அமலுக்கு வருகிறது அப்படின்னு நியூஸ்ல தான் சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஏதாச்சும் ஒரு ஆக்ட் அதுக்கு டேட் ஆஃப் பர்த் இல்ல, ஆர் எண்ணில இருந்து அது அப்ளிகபிள், எண்ணில இருந்து அது கம்மிங் இன்டு ஃபோர்ஸ் வித் எஃபெக்ட் ஃப்ரம் அப்படின்னு சொல்றோம்ல, எளிமையா புரியுற மாதிரி சொல்லணும்னா வித் எஃபெக்ட் ஃப்ரம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஆக்ட்லாம் என்னைக்கு எஃபெக்ட் ஃப்ரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா the date on which it receives the assent of Governor General. Okay. இதுவே சென்ட்ரல் ஆக்ட்ஸ் மேட் பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர் பிரசிடென்ட் இன் கேஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆக்ட். இப்போ 1950 அதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா செட்டப் பண்றதுக்கு முன்னாடி கவர்னர் ஜெனரல், 1950 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா செட்டப் ஆன பிறகு அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பார்லிமெண்ட் ஆக்ட்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே. அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம், பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆனோடனே பார்லிமெண்ட் ஆக்ட். ஸோ அந்த டைம்லலாம் டேட் ஆன் விச் இட் ரிசீவ்ஸ் த அசென்ட் ஆஃப் பிரசிடென்ட், அதுதான் அன்னில இருந்து அது அப்ளிகபிள். இப்போ இதுவே 1950க்கு முன்னாடி இருந்துச்சுன்னா டேட் ஆன் விச் இட் ரிசீவ்ஸ் தி அசென்ட் ஆஃப் தி கவர்னர் ஜெனரல். ரீட் திஸ் பேராகிராஃப். கம்மிங் தான் செக்ஷன் நம்பர் 5 கம்மிங் இன்டு ஆபரேஷன் ஆஃப் எனாக்ட்மெண்ட். Why central act has not specifically any particular date. ஏதோ ஒரு ஆக்டுக்கு எதுவும் பர்டிகுலர் டேட்டே இல்லை, has not specifically mentioned a particular date to come into force. இந்த ஆக்ட் இன்னில இருந்து அமலுக்கு வருது அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு ஆக்டுக்கு அவன் பர்டிகுலரா சொல்லணும்னா நீ என்ன பண்ணணும்னா it shall be implemented on the date on which it receives the assent of Governor General for central act. இதுதான் before constitution. So made before commencement of Indian constitution. ஓகேவா? இங்க ஒரு பிரேக். பிரசிடென்ட் இன் கேஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆக்ட். பிரசிடென்ட் பார்லிமெண்ட் எல்லாமே 1950க்கு அப்புறம் வந்துருச்சு. அதனால நான் சொல்றேன் நான் ஆன் ஆர் ஆஃப்டர் அப்படின்ட்டு. நீங்க இந்த மாதிரி 1950 பிரேக்அப்லாம் போட்டு எழுதாதீங்க, உங்களுக்கு எதுவுமே புரியணுன்றதுக்காக நான் அப்படி சொல்றேன். ஓகேவா? இப்போ இதுவே வந்து சென்ட்ரல் ஆக்ட் பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இப்படி எழுது. சென்ட்ரல் ஆக்ட் பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், டேட் ஆன் விச் இட் ரிசீவ்ஸ் தி அசென்ட் ஆஃப் தி கவர்னர் ஜெனரல். இதுவே வந்து பார்லிமெண்ட் வந்த பிறகு பார்லிமெண்ட் ஆக்ட்ல ஏதாச்சுன்னா டேட் ஆன் விச் இட் ரிசீவ்ஸ் த அசென்ட் ஆஃப் தி பிரசிடென்ட். அவ்வளவுதான் செக்ஷன் 5 ஓவர். ஓகே ரைட், செக்ஷன் 5 ஓவர். நெக்ஸ்ட் எதுக்கு போறோம்? செக்ஷன் 6 எஃபெக்ட் ஆஃப் ரிப்பீல். செக்ஷன் 6 எஃபெக்ட் ஆஃப் ரிப்பீல். ரிப்பீல்னா முதல்ல என்னப்பா, ரிப்பீல்னா என்னன்னு தெரிஞ்சாதான் எஃபெக்ட் ஆஃப் ரிப்பீல் தெரியறதுக்கு. ரிப்பீல்னா ரிவோக்ட், இட் இஸ் ரிவோக்ட். ஓகேவா? அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னே தெரியல, அப்படின்ட்டுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னே இல்ல, அப்படியா அப்படி ஒண்ணு இருந்துச்சா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுதான் ரிப்பீல். உனக்கு எளிமையா சொல்றதுக்கு புரியணும்னா, இப்போ சப்போஸ் நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போது கம்பெனிஸ் ஆக்ட் 1956 அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த 2K கிட்ஸ் எல்லாம் படிக்கும்போது லைக்
2020 பேட்ச்க்கு அப்புறம் அப்பதான் ஸ்டேட் கவர்மெண்ட், நான் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 2020 தான் புது புக் +2 எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப அங்க வர ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி 1, ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி 2 அந்த கம்பெனி புக்ல தான் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப அந்த பசங்களுக்குலாம் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 ஒன்னு இருந்துச்சுன்னே தெரியாது. ஓகே, ஆக்சுவலி 2013க்கு அப்புறமே நம்ம அப்படிதான் படிச்சிருக்கணும். ஆனா அந்த பசங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியவே தெரியாது. இப்போ நான் +2 வந்து 2017 முடிச்சேன் நான். ஓகே, ஐம் ஜஸ்ட் 21. ஸோ 2017ல நான் +2 முடிச்சேன். அப்போ நான் படிச்ச புக்லலாம் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு ஒரு ஐடியா, ஓ கம்பெனிஸ் ஆக்ட் 1956ல வேற ஒன்று இருந்துச்சா அப்படின்ட்டு. திரும்ப சிபிடி பண்ணும்போது கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஓ வாட் இஸ் திஸ், ஓ 2 கம்பெனிஸ் ஆக்ட் இருக்கா அப்படின்னு நினைச்சேன் நான். அப்புறம் தான் ஐ தாட், ஓகே 1956 has been repealed, 1956 has been revoked. ஓகே, இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா ரிப்பீல்னா என்னன்ற ஒரு மீனிங் இந்த எக்ஸாம்பிள் சொன்னோன்னே, அதான் ரிப்பீலுக்கு அர்த்தம். சரியா? இப்போ இருக்க பசங்க மத்தியில என்ன இருக்கும், ஓ 1956 ஒன்னு இருந்துச்சா அப்படின்னு இருப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓ 1956 இருந்துச்சு, ஆனா என்ன 2013 வருது, இப்போ சிபிடில எல்லாம் 2013 படிக்கிறோம், அப்போ 1956க்கு என்ன ஆச்சு நம்ம கேட்கும்போது அப்பதான் we will come to know about the word repealed அப்படின்ட்டு. இப்போ வர பசங்களுக்கு they don't know repealed அப்படி ஒன்னு இருந்துச்சா அப்படின்னு. ஜென்ரலா இப்ப பசங்களுக்கு அது தெரியறது இல்லை. அவங்க நல்லா இன்ட்ரோடக்ஷன் ஹிஸ்டரியை நல்லா பார்த்தாங்கன்னா புரியும். ஓகே ஃபைன், ரிப்பீலோட மீனிங் புரிஞ்சிச்சா? ஓகே, இப்போ ரிப்பீல்னா என்ன தெரிஞ்சிச்சு. எஃபெக்ட் ஆஃப் ரிப்பீலுக்கு வாங்க நீங்க. எஃபெக்ட் ஆஃப் ரிப்பீல்னா என்ன? இங்க பாருப்பா, ஒரு கம்பெனி இருக்கு, சே ஃபார் எக்ஸாம்பிள் என்கே அகாடமி. சும்மா கற்பனை, நான் அப்பெல்லாம் வந்து ஏதோ சின்ன பையனா இருப்பேன் நான் 2015லலாம் 2010லலாம். ஸோ 2010ல என்கே பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி நான் ஃபார்ம் பண்றேன்ப்பா. அப்போ 2010ல நான் என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவேன்? கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல தானே வருது. நான் 2010ல இருக்கேன். அப்போ 2010ல நான் என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவேன்? ஆப்வியஸ்லி ஐ வில் ஃபாலோ 1956ஓட ரூல்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். கரெக்டா? ஆமா, நீங்க அதை தான் ஃபாலோ பண்ணுவீங்க. ரைட்டு. இப்போ சடனா எம்சிஏ என்ன பண்றாங்க, இனிமே கம்பெனிஸ் ஆக்ட் 1956 காட் ரிப்பீல்டு, 2013 புது கம்பெனிஸ் ஆக்ட் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கு 6 months 9 months இம்ப்ளிமெண்டேஷன் டைம் தரேன், அதுக்குள்ள ஏதாவது மாத்திக்கோங்க அப்படின்னு. என்னப்பா இது? அப்போ நான் ஒரு 100 கோடி கடன் வாங்கியிருக்கேன் வச்சுக்கோயேன் 2010ல. அப்போவே அப்படி 100 கோடி கடன் வாங்கிட்டேன். ஓகேவா? அப்போ நான் என்ன ரூல்ஸ் படி டிபென்ச்சர் ஹோல்டர் கிட்ட வாங்கியிருக்கேன் வச்சுக்கோயேன். அப்போ டிபென்ச்சர்ஸ்லாம் நான் 1956 ரூல்ஸ் படி தான் வாங்கியிருப்பேன். இப்போ 100 கோடி நான் கடன் வாங்கியிருக்கேன். அப்போ லயபிலிட்டி இருக்கா எனக்கு 100 crores டிபென்ச்சர் ஹோல்டர் கிட்ட லோனு, ஐ மீன் லயபிலிட்டி இருக்கா? நான் உடனே டிபென்ச்சர் ஹோல்டர் காசு கேட்கும்போது நான் சொல்றேன், ஏ சாரிப்பா 1956ல ரூல்ஸ் படி நான் வாங்கினேன், ஸோ அதனால நான் உனக்கு இப்போ திரும்ப காசுலாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டுன்னு 2013 ரூல்ஸ் ஃபாலோ பண்றேன், அங்க இந்த மாதிரி சொல்றாங்க, கிளம்பு கொடுக்க முடியாது அப்படிலாம் சொல்ல முடியாது. எஃபெக்ட் ஆஃப் ரிப்பீல். என்னதான் ஒரு சட்டம் ரிப்பீல் ஆயிருந்தாலும் அங்க இங்க வந்து வளவலான்னு கொடுத்துருப்பான். ஆனா நான் எளிமையா புரியுற மாதிரி இங்க ஷார்ட்டா எழுதுறேன். பட் யூ ஹேவ் டு மெமரைஸ் திஸ். ஓகேவா? மார்க் வேணும்னா இதை படிச்சுதான் ஆகணும். ரிவைவ் எனிதிங் நாட் என்ஃபோர்ஸ் அண்ட் அட்லீஸ்ட் பிளாக் லெட்டர்ல இருக்கதாச்சும் நீ வந்து படிச்சு எழுதிரு பேப்பர்ல. மார்க் வேணும்னா அது பண்ணு. உனக்கு கான்செப்ட்ஸ் புரியணுன்றதுக்காக நான் எளிமையா சொல்றேன். நான் ஒரு ஆக்ட் ரிப்பீல் ஆயிடுச்சுன்னா இட் வில் நாட் சேஞ்ச் எனி லீகல் ப்ரொசீடிங்ஸ். அந்த லீகல் ப்ரொசீடிங்ஸ்லாம் எதுவுமே மாறாது. அங்க 1956ல என்ன இருந்ததோ அதே தான் 2013ல வரும். உன் லயபிலிட்டியை எதுவும் கம்மி பண்ணாது. 1956ல இவ்வளவு அங்க என்ன இருந்துச்சோ அதேதான். உன்னோட ஆபரேஷன் ஆஃப் பிசினஸை எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா? திஸ் இஸ் தி ஐடியா அண்ட் எஃபெக்ட் ஆஃப் ரிப்பீல். ரிப்பீல்னா என்ன? அப்படியே ஒண்ணு இருந்துச்சு, இனிமே அது கிடையாது, இனிமே அது எக்ஸிஸ்டன்ஸ்ல இல்ல, இதுதான் நீ ஃபாலோ பண்ணணும். அப்போ அது எக்ஸிஸ்டன்ஸ்ல இல்லன்றது இட்ஸ் நார்மல் லாங்குவேஜ். அதை தான் ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க என்ன சொல்றாங்க, இட் காட் ரிப்பீல்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரைட், புரிஞ்சுதா? ஓகே, அப்போ எஃபெக்ட் ஆஃப் ரிப்பீல் என்ன? ஏதாவது ஒரு ஆக்ட் ரிப்பீல் ஆயிடுச்சுன்னா அதோட லீகல் ப்ராசீடிங்ஸ், லயபிலிட்டி, ஆப்ரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் இது எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அவனோட ரைட்ஸ், அவனோட பெனால்ட்டி, இப்போ நீ வந்து ரைட்ஸ் எதுவும் மாறாது, அவனோட உரிமைகள் எதுவும் மாறாது. இப்படியே நான் வச்சுக்கோ, லீகல் ப்ரொசீடிங்ஸ், லயபிலிட்டி, ஆப்ரேஷன், கீழே இருக்கு பாரு என்கொயரி, லிட்டிகேஷன்,
பெனால்டி. இப்போ நான் வந்து 1956ல ஒரு பெனால்டி பே பண்ணணும்னு வச்சுக்கோயேன், ஒரு 50,000 ரூபாய் ஏதோ ஒன்று வந்து இன்கார்பரேட் பண்ணல, ஆன் டேட்ல நான் ஏதோ இன்கார்பரேட் பண்ணல. ஸோ அதுல எனக்கு பெனால்டி வந்து 50,000 ரூபாய் ஃபைன் கட்ட சொல்றான். நான் இப்போ வந்து 1956 ரிப்பீல் ஆயிடுச்சு, 2014ல நான் அது பண்ணிட்டேன்னா அப்போ 13ல அந்த பெனால்ட்டி ரிமூவ் பண்ணிட்டான் அப்படின்னா அப்போ நான் பெனால்ட்டி கிடையாதா? உங்க 1956ல நீ பெனால்ட்டி பே பண்ணணும்னா நீ 2013லயும் பண்ணணும். இதுதான் எஃபெக்ட் ஆஃப் ரிப்பீல். ஒரு ஆக்ட் ரிப்பீல் ஆயிடுச்சுன்றதுக்காக அங்க உனக்கு இருக்க ரைட் மாறாது, அங்க நீ பே பண்ண வேண்டிய பெனால்ட்டி உனக்கு வராது. ஓகேவா? அங்க இருக்க உனக்கு இன்கொயரி, லிட்டிகேஷன், ரெமிடி, உன்னோட லயபிலிட்டி, உன்னோட ஆபரேஷன் ஆஃப் பிசினஸ், உன்னோட லீகல் ப்ரொசீடிங்ஸ், இது எதுவுமே மாறாதியா. சும்மா இட் காட் ரிப்பீல். ஸோ திஸ் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் ரிப்பீல். ஓகேவா? ஓகே. ஸோ நீ அதனால அது அந்த பேர் மட்டும் பிளாக் லெட்டர்ஸ் பிளாக்கா கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை மட்டும் வந்து நீ வந்து பார்த்துக்கோ. ஓகே, ரைட். Construction of reference to repealed enactment. Construction of reference to repealed enactment. Section 8. Section 8. What is this Section 8? Section 8க்கு நீ வந்து சர்க்கார் படத்தை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன படத்தை ஞாபகம் வச்சுக்கணும்? சர்க்கார் படத்தை. யார் விட்டாங்க? இதே சார் எங்க சார். ஒரு நிமிஷம். ஓகே, என்ன படத்தை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க? செக்ஷன் 8க்கு வந்துட்டு you have to remember சர்க்கார் மூவி. சர்க்கார் மூவி. ஓகே, why சர்க்கார் மூவி? அது ஏதோ ஒரு செக்ஷன் வருமே, செக்ஷன் 49P-யா? செக்ஷன் 49P அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு அப்படின்ட்டு அந்த படம் மூலியமா தெரியப்படுத்துவாங்க. கரெக்டா? எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. 2018 வந்த படம் சர்க்கார். ஓகேவா? ஓகே, நான் இது எதுக்கு நீங்க சர்க்கார் அப்படின்ட்டு அப்போ அந்த எல்லாருமே ஒரு நிமிஷம் சர்க்கார் மூவி பார்த்துருந்தீங்கன்னா யூ ஜஸ்ட் ரிகலெக்ட் தட் சீன். ஆக்டர் விஜய் வந்து என்ன பண்ணுவாங்க, யூ வில் ஜஸ்ட் கோ அண்ட் அந்த ஒரு சீன் வரும், கோர்ட்ல வந்து இருப்பாங்க, கூட ஒரு லாயரை கூப்பிட்டு போவாரு. ஆனா லாயர் வந்து அப்படியே அமைதியா இருப்பாரு, எல்லாமே விஜயே பேசிடுவாப்புல. என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இப்படிதான் அமெரிக்கால வந்து கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இங்கிலீஷா இதுவான்றது ஒரு ஒரு ஓட்டுனாலதான் சார். ஒரு ஓட்டுன்னு என்ன சார் அசால்ட்டா சொல்றீங்க? இந்த ஒரு ஓட்டுனாலதான் சார் ஒரு எதுவும் சென்சார் பண்ணிடுவாங்க. இவங்க அரசே கவுந்து போச்சு. ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் ஜெர்மனா இங்கிலீஷா அப்படின்னும் போது இங்கிலீஷ் தான், ஒரு ஓட்டுனாலதான் சார் இருந்தது. பேலட் ஓட் கொடுப்பாங்க 49P அப்படின்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. கரெக்டா? இதுதான். இப்ப பாரு, உனக்கு ரிப்பீல்னா என்ன தெரிஞ்சிச்சு. இப்போ செக்ஷனை படிச்சாலே உனக்கு வந்து அதோட மீனிங் புரிஞ்சிடும். நீ வந்து செக்ஷனை படிச்சாலே உனக்கு அதோட மீனிங் புரிஞ்சிடும். என்ன சொல்றான் அந்த இடத்துல? கன்ஸ்ட்ரக்ஷன் டு ரெஃபரன்ஸ் டு ரிப்பீல்ட் எனாக்ட்மெண்ட். அப்போ இங்க எழுதுறேன், கம்பெனிஸ் ஆக்ட் 1956 காட் ரிப்பீல்டுப்பா. காட் ரிப்பீல்டு. ஓகே, இப்போ நமக்கு ஏதோ ஒரு கேஸ் ஸ்டடி இல்ல கோர்ட்ல ஏதோ ஒரு கேஸ் போகும்போது we are referring, சார் கம்பெனிஸ் ஆக்ட் 1956ல இப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு சார், இப்போ அது ரிப்பீல் ஆயிடுச்சு. புரியுதா? 1956 ரிப்பீல் ஆயிடுச்சு. ஆனாலும் இப்போ கரண்டா ஏதோ ஒரு கேஸ் ஸ்டடி வருது, ஒரு லாயர் வந்து என்ன இஸ் ஜஸ்ட் வாதாடுறாரு. அவர் அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றாரு, சார் இந்த மாதிரி கம்பெனிஸ் ஆக்ட் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்த கம்பெனிஸ் ஆக்ட் 1956லயே ஒரு ஒரு கேஸ் ஸ்டடி அது அங்க ஒரு ரெஃபரன்ஸா கொடுக்குறாரு. நமக்கு எங்க அதெல்லாம் ஞாபகம் இருக்க போது? 1956 கம்பெனிஸ் ஆக்ட் 2013 நம்ம லா எக்ஸாம் முடிச்சுட்டு புக்கை முடி வச்சிருவோம். ஓகேவா? சரி, நீங்க கற்பனை பண்ணிக்கோ ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ், ஆனா கான்செப்டை புரிஞ்சுக்கோ. சரியா? கம்பெனிஸ் ஆக்ட் 1956 காட் ரிப்பீல்டு. ஆனா இப்போ ஏதோ கோர்ட்ல கேஸ் போது, அந்த கேஸ்க்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு உதாரணம், அவங்களோட பாயிண்ட்டை வேலிடேட் பண்றதுக்காக. அங்க சார் அப்போ அந்த ஒரு லால இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு சார், இப்படி ஒரு லூப் ஹோல் இருந்துச்சு சார் அப்படின்ட்டுன்னு ரிப்பீலான ஒரு லாக்கு இல்ல ரிப்பீலான ஒரு எனாக்ட்மெண்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் டு ரிப்பீல்டு எனாக்ட்மெண்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ் டு ரிப்பீல்டு எனாக்ட்மெண்ட். இதுதான் செக்ஷன் 8. ஓகே, 8னா சர்க்கார ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் வேணுமே. Reference to repeal enactment. Okay, fine. So section 8 is also
over. So section 8 is also over. Section 6 over. So section 9. Commencement and termination of time. Rombo easy. Rombo easy. இப்போ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்லலாம் அந்த டியூ டேட்லாம் வரும்ல 30 days 3 months 90 days கிரேஸ் டேஸ் 3 நாள் இதெல்லாம் சொல்லுவாங்க பத்தியா அதுதான் சிம்பிள் commencement section 9 commencement and termination of time ரொம்ப ஈஸி ஒரே வேர்ட்ல சொல்றேன் ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்க்ளூட் பண்ணு லாஸ்ட் நேரம் பத்தல இங்க எழுதுறேன் லாஸ்ட் டே இன்க்ளூட் பண்ணு அவ்வளவுதான் இந்த செக்ஷனுக்கு இது போதும் இதை மட்டும் எழுது அவ்வளவுதான் போதும் அதுதான் அங்கேயும் கொடுத்துருப்பான் ரீட் பண்ணி பார்க்கலாமா இப்போ நம்ம வாங்க என்ன கொடுத்துருக்கோம் okay see that commencement and termination we are here okay look into here commencement and termination of time any legislation or regulation it shall be sufficient for the purpose of excluding first day in a series of days or period of time அதாவது from 30 days from 1st April na அப்ப அந்த 1st April ல எக்ஸ்க்ளூட் பண்ணிடு include last day of the series ஓகேவா 2 அப்படின் so from 1/4/21 to 36/21 சும்மா ஏதோ சொல்றேன் எவ்வளவு டேஸ் இருக்கு ஒரு குவார்ட்டர் ஓகேவா so 90 days வச்சுக்கோங்க so first day shall be excluded in count commencement அந்த டேஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்காத கவுண்ட் பண்ணாத 90 days இருக்கான்ட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு லா ஏதாவது கமென்ஸ்மெண்ட் ஆனா ஃபர்ஸ்ட் டே ஷால் பி எக்ஸ்க்ளூடட் 36 ஃபைனல் டே டியூ டேட் லாஸ்ட் டேட் ஸோ அந்த 200 டேட்டை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் டே ஹஸ் பீன் எக்ஸ்க்ளூடட் அண்ட் லாஸ்ட் டே ஹஸ் பீன் இன்க்ளூடட் நம்ம கொடுத்துருக்கான் பாரு எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் பாரு புரியும் a company declares dividend to shareholders in annual general meeting held on 39/16 கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்லுது 30 daysல டிவிடெண்ட் கொடுக்கணும் ஃப்ரம் த டேட் ஆஃப் டிக்ளரேஷன் அப்போ என்னைக்கு அவன் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றான் 39/16 அவன் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றான் ஸோ என்னைக்கு டிக்ளேர் பண்ணாலும் அதை ஒரு கவுண்டா எடுக்கக்கூடாது நீ 39 ஒரு கவுண்ட் பண்ணும்போது 30 daysல நீ தான் டேட் ஆஃப் டிக்ளரேஷன்மா ஸோ டேட் ஆஃப் டிக்ளரேஷன் டிடி டேட் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட் ட்ரிபிள் போடுறேன் அப்போ அன்னிலேருந்து எத்தனை நாள்ல பே பண்ணணும் செக்ஷன் 123 லால படிச்சிருப்பீங்க 30 daysல நீ வந்து டிவிடெண்ட் பே பண்ணணும் அப்பனா அவன் என்ன சொல்றான்னா நீ அந்த 39 ஃபர்ஸ்ட் டேவா கவுண்ட் பண்ணாத ஸோ 1/10/16 ஃபர்ஸ்ட் டேவா கவுண்ட் பண்ணு ஸோ அன்னில இருந்து 30 days பார்த்தோம்னா 30/10/16 இதுதான் சொல்றான் ஃபர்ஸ்ட் டே ஷால் பி எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம்ன்ற ஒரு வார்த்தை வருதுல்ல இதுதானே அந்த ஃப்ரம் டேட்டு டிவிடெண்ட் டிக்ளேர்ட் ஆன் இல்லை ஃப்ரம் ஸோ அந்த டேட்டை இன்க்ளூட் பண்ணாது அதுக்கப்புறம் வர டேட்டை இன்க்ளூட் பண்ணு லாஸ்ட் டே 2 வருது இல்ல அந்த டேட்டை சாரி ஃப்ரம்னு வர டேட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணு நான் இன்க்ளூட் பண்ணுட்டேன் ஃப்ரம்ன்ற வர டேட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணு ஓகே அதுக்கப்புறம் 2ன்ற வர டேட்டை இன்க்ளூட் பண்ணு இதுதான் செக்ஷன் என்னது 9 செக்ஷன் 9 ஓவர் ஓகே நோ வி ஆர் கெட்டிங் இன்டு செக்ஷன் 10 செக்ஷன் 10 வந்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டைம் செக்ஷன் 10 வந்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டைம் நான் அங்கெல்லாம் நிறைய கிரிக்கிட்டேன் அதனால இந்த இடத்துல நான் கிரிக்கிறேன் செக்ஷன் 10 ஓகேவா செக்ஷன் 10 என்ன அப்படின்னா சீப்பா சிம்பிள் ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு அப்புறம் புரியலன்னு சொல்லணும் உங்களுக்கு புரிஞ்சாலும் ஃபர்ஸ்ட் வாட்டி ரீட் பண்ணும்போது புரியல அப்படின்ட்டு சொல்லணும் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டைம் செக்ஷன் 10 என்ன பார்க்க போறோம் இப்போ செக்ஷன் 10 கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டைம் என்ன சொல்றான் அவன் வேர் பை எனி லெஜிஸ்லேஷன் ஆர் ரெகுலேஷன் ஆர் ஆக்ட் ஆர் ப்ரொசீடிங்ஸ் இப்போ இந்த 4 வார்த்தை லெஜிஸ்லேஷன் ரெகுலேஷன் ஆக்ட் ப்ரொசீடிங் எல்லாமே ஒரு சட்டம்னு ஒரே வேர்ட்ல ஞாபகம் வச்சுக்கோ ஓகேவா ஸோ சட்டம் is directed or allowed to be done or taken in court or office on a certain day or within a prescribed period, then if the court or office is closed on that day or last day of the prescribed period, the act or proceeding shall be considered as done or taken in due time if it is done or taken on the next day afterwards on which court or office is open. என்ன சொல்றான் அதாவது
சட்டப்படி இன்னைக்கு ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டுன்னு ஒண்ணு சொல்றான் வச்சுக்கோயேன். ஸோ ஒரு கோர்ட்ல இன்னைக்கு ஒண்ணு, அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு நடிகர் மிஸ்டர் எக்ஸ்ன்ற ஒரு நடிகர் வந்துட்டு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜரானார் அப்படின்ற ஒரு இல்ல 30ஆம் தேதிக்குள், இன்னைக்கு என்ன ஆகஸ்ட்ல இருக்கேன் நானு, ஓகே இன்னைக்கு டேட் வந்து 24th ஆகஸ்ட். ஸோ 24th ஆகஸ்ட் மிஸ்டர் ஆக்டர் எக்ஸ் ஹேவ் டு ரிப்போர்ட் இன் ஹைகோர்ட் ஆஃப் சென்னை அப்படின்ட்டு சொல்றாங்க. சடன்லி கோர்ட் இஸ் க்ளோஸ்ட் ஆன் 24th ஆகஸ்ட். 24th ஆகஸ்ட். அப்ப அன்னைக்கு இருக்க ஈவெண்ட்லாம் இப்ப கோர்ட் சொல்லுவாங்க அவங்களுக்கு, இன்னைக்கு நடக்க மீட்டிங் வந்து நாளைக்கு தள்ளி போயிடுச்சு, இல்ல இந்த பர்டிகுலர் டேக்கு அது போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீ அந்த பர்டிகுலர் போஸ்ட்பாண்ட் ஆன டேட்க்கு போ. சப்போஸ் கோர்ட் வந்து நான் இந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு எதுவுமே சொல்லலை, ஆகஸ்ட் 20 மிஸ்டர் ஆக்டர், ஓகே ஸோ ஆக்டர் எக்ஸ் வந்து இந்த கோர்ட்ல வரணும், ஹைகோர்ட் வரணும், சென்னை ஹைகோர்ட்க்கு வரணும், ஓகேவா, இன்னைக்கு 24th ஆகஸ்ட் ஹைகோர்ட்டுக்கு அவர் வர சொல்றாங்க. சடனா 23rd நைட் வந்து ஸ்ட்ரைக்கோ இல்லை ஏதோ ஒரு இதுவோ, கோர்ட் இஸ் க்ளோஸ்ட் ஆன் 24th அப்படின்ட்டாங்க. 24th ஆகஸ்ட் 21 கோர்ட் இஸ் க்ளோஸ்ட் அப்படின்ட்டாங்க. அப்போ அன்னைக்கு கோர்ட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ அவங்களுக்கு இமெயிலையோ இல்லை ஏதோ அந்த ஒரு இயரிங் அன்னைக்கு நடக்க வேண்டிய இருக்க இயரிங் அவங்க வந்து கம்யூனிகேட் பண்றாங்க. கோர்ட் இஸ் கம்யூனிகேட்டிங் டு தட் கிளைண்ட் தட் இட் ஹஸ் பீன் போஸ்ட்பாண்ட் டு 31st ஆஃப் ஆகஸ்ட் அப்படின்ட்டா நீ 31st வா. சப்போஸ் ஹைகோர்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு கம்யூனிகேஷன் இல்லை, பட் என்னைக்கு கோர்ட் ஃபங்க்ஷன் திரும்ப ரீஓப்பன் ஆகுது, உடனே 25th எல்லாமே 24th மட்டும் க்ளோஸ். அப்போ 25th கோர்ட் இஸ் ரீஓப்பனிங். அப்போ அவங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேட் உனக்கு சொல்லவே இல்லைன்னா நெக்ஸ்ட் டே என்னைக்கு அது ஓப்பன், கோர்ட் ஹஸ் பீன் ஓப்பன், அந்த டேட்ல நீ அங்க போய் ஆஜராகணும். இதுதான் அவங்க சொல்லியிருக்கான் வளான்ட்டுன்னு. வேற எனி லெஜிஸ்லேஷன் ஆர் ரெகுலேஷன், எனி ஆக்ட் ஆர் ப்ரொசீடிங் இஸ் டைரக்டட் ஆர் அலவுட் டு பி டன் ஆர் டேக்கன் இன் அ கோர்ட் ஆர் ஆஃபீஸ் ஆன் அ சர்டன் டே. அதாவது 24th ஆஃப் ஆகஸ்ட் தான் அந்த சர்டன் டே or within a prescribed period. If court or office is closed on that day, upon the 24th of August அன்னைக்கு or on the last day அன்னைக்கு court closed, அப்ப என்ன பண்ணும், the act or proceeding shall be considered to be done or taken in a due time if it is done or taken on the next day after which the court or office is open. அதுக்கப்புறம் court or office என்னைக்கு திறக்கிறாங்களோ அன்னைக்கு நடக்க வேண்டிய சம்பவம் 25ஆம் தேதி நடக்கும். இதெல்லாம் ஈஸியா சொல்லியிருக்கேன் நான். ஓகே ரைட். So far so good la General Process Act. இது வரைக்கும் ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா? ஓகே. So before getting into section 14 and the powers and functionaries, we will just have a sum up over here. நடுவுல பண்ணிட்டே இருக்கணும். அடுத்து செக்ஷன் 6 என்ன சொன்னேன், அடுத்து செக்ஷன் 7, செக்ஷன் 8 ஏதாவது இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம எதுவுமே படிக்கலன்னா just put a dash. ஓகே. அடுத்து செக்ஷன் 9, செக்ஷன் 10, 11 செக்ஷன்லாம் ஷார்ட்டா எழுதிக்கலாம். செக்ஷன் 12, செக்ஷன் 13. Repeat along with me. The more you repeat, the more you recollect. செக்ஷன் 6 வந்து effect of repeal. So effect of repeal. ஓகேவா. செக்ஷன் 7 இன்னும் பார்க்கல. செக்ஷன் 8 என்ன பார்த்தோம் நம்ம, சர்க்கார். அப்பனா என்னது, commencement, அதாவது என்ன, giving reference to repealed enactment, reference to repealed. இப்போ சர்க்கார் போது உனக்கு மைண்ட்ல ஆல்ரெடி செக்ஷன் பேர் வருது பாரு, இதுதான் தமிழ்ல நம்ம மதர் டங்ல நம்ம படிக்கணும். ரெஃபரன்ஸ் டு ரிப்பீல்ட் enactments, ரெஃபரன்ஸ் டு ரிப்பீல்ட் enactments. இப்போ செக்ஷன் 9 என்ன சொன்னேன் நான், கமென்ஸ்மெண்ட் அண்ட் டெர்மினேஷன். அப்போ பேர் சொல்லும் போதே உனக்கு மைண்ட்ல ஞாபகம் வந்துடும். ஃபர்ஸ்ட் டே ஷால் பி எக்ஸ்க்ளூடட், லாஸ்ட் டே ஷால் பி இன்க்ளூடட். அதாவது ஃபர்ஸ்ட் டேனா ஃப்ரம்ன்ற டேட்டை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணு, 2ன்ற டேட்டை இன்க்ளூட் பண்ணு. இது வந்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டைம். 10 வந்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டைம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டைம்னா என்ன, கோர்ட் இன்னைக்கு மூடி இருக்கு, அப்போ நெக்ஸ்ட் என்னைக்கு நடக்கும், இன்னைக்கு நடக்க இருக்க சம்பவம் என்னைக்கு கோர்ட் திறக்கிறாங்களோ அன்னைக்கு நடக்கும். ஸோ செக்ஷன் 11 என்ன சொன்ன, மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். இப்போ உனக்கு பேர் தெரிஞ்சிச்சு மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ்னு. அப்போ ஆன்சர் என்ன, டிஸ்டன்ஸ் ஷால் பி மெஷர்ட் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் இன் அன் ஹாரிசான்டல் பிளேன். ஸோ செக்ஷன் நம்பர் 12 என்ன, டியூட்டி டு பி மெஷர்ட் இன் ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். ப்ரோரேட்டா இஸ் அ Latin word which means proportionate allotment. அதுக்கப்புறம் செக்ஷன் நம்பர் 13 என்னது, நம்பர் அண்ட் ஜெண்டர். செக்ஷன் நம்பர் 13 வந்து நம்பர் அண்ட் ஜெண்டர். ஓகே ஃபைன். ஸோ யூ ஆர் கிளியர் வித் தட். ஸோ ரிப்பீல்னா என்ன, ரிவோக்ட்.
effect of repeal na enna, effect of repeal will not affect any of my rights, any of my powers, any of my obligations, inquiry, penalty, rights, liability, legal obligation, legal proceedings, இது எதுவுமே என்னோட ரிப்பீல்ட் எனாக்ட்மெண்ட் அஃபெக்ட் பண்ணாது. அடுத்து செக்ஷன் 8 ரெஃபரன்ஸ் டு ரிப்பீல்ட் எனாக்ட்மெண்ட். ஏதோ ஒரு ஆக்ட் ரிப்பீல் ஆயிடுச்சு, அதை இப்போ கரண்ட் சினாரியோக்கு நான் ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம், அதான் ரெஃபரன்ஸ் டு ரிப்பீல்ட் எனாக்ட்மெண்ட். அடுத்து கம்ப்யூட்டேஷன், கமென்ஸ்மெண்ட் அண்ட் டெர்மினேஷன் ஆஃப் டைம், ஃபர்ஸ்ட் டே ஷால் பி எக்ஸ்க்ளூடட், லாஸ்ட் டே ஷால் பி இன்க்ளூடட். செக்ஷன் 10 கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டைம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டைம்னா என்ன, இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்க இருந்தது, கோர்ட்டோ ஆஃபீஸோ இன்னைக்கு மூடிச்சு சடனா, அடுத்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேட் சொன்னாங்கன்னா அன்னைக்கு நடக்கும். சப்போஸ் அந்த பர்டிகுலர் டேட் சொல்லணும்னா அடுத்து என்னைக்கு அந்த கோர்ட்டோ ஆஃபீஸோ திறக்கிறானோ அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கும். மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் என்ன சொன்னேன் நான், டிஸ்டன்ஸ் ஷால் பி மெஷர்ட் இன் a straight line on an horizontal plane. Section 12 என்னது, duty to be measured in an prorata allotment. Section 13 number and gender. Singular includes plural, masculine includes feminine, feminine includes masculine, plural includes masculine, vice versa. Section 13. Okay, so far so good இல்லையா? ஓகே பா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மிசலேனியஸ் பார்ட் வரலாம். செக்ஷன் 25 டு செக்ஷன் 30. இன் பிட்வீன் இருக்க செக்ஷன்ஸ் எல்லாமே நான் வரேன். we will go in this order. ஓகே, நம்ம கொஞ்சம் இப்போ இன்னும் கொஞ்சம் கதை கேட்டுகிட்டே இருக்கலாம். ரொம்ப நேரம் போயிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு தூக்கம் வந்துடும். சுவாரஸ்யமா எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதனால இப்போ ரிகவரி ஆஃப் ஃபைன் செக்ஷன் 25 வந்து ரெக்கவரி ஆஃப் ஃபைன். ஓகேவா? இது எல்லாமே கதை கேட்டுக்கோ. ஓகே, இது ஒன்றும் அவ்வளோ ஒரு இது கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு பார்ட் தான். ஓகே, ஜஸ்ட் பென், யா, எவ்ரிதிங் இஸ் ஃபைன், ரைட். ரிகவரி ஆஃப் ஃபைன் செக்ஷன் 25. ஸோ செக்ஷன் 25 என்ன சொல்லிட்டான், ரிகவரி ஆஃப் ஃபைன் பாஸ். ரிகவரி ஆஃப் ஃபைன், இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல ஏதாச்சும் நீ தப்பு பண்ணனா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இவ்வளவு ஃபைன்னு சொல்லும். கம்பெனிஸ் ஆக்ட்ல ஏதாவது கம்பெனிஸ் ஏதாவது ஃப்ராடுலன்ட் மேனர்ல பண்ணிச்சு, இல்லை ஏதாச்சும் ஒன்று அவங்க வந்து இன்கார்பரேட் பண்ணல, இல்லை அவங்க வந்து எதுவும் செக்ஷன் கம்ப்ளைண்ட்ஸ்ல இல்லைன்னா அவங்களுக்கு கம்பெனிஸ் ஆக்டே சொல்லிட்டா இவ்வளவு ஃபைன். இப்போ ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் இஸ் ஃபார் ஜெனரல் ஆடியன்ஸ், ரைட்? அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுல இப்போ ஒரு லாக்கு வந்து எந்த ஒரு மதர் லா எதுவுமே இல்லை அப்படின்னும் போது ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் என்ன சொல்றான்னா, செக்ஷன் 63 to 70 of EPCO. EPCO na Indian Penal Code, and provision of Code of Criminal Procedures for time being in force relation to the issue and execution of warrant for levy of fine shall apply to all fines imposed under any act, regulation, rules, bylaws. இப்போ அவங்களுக்குன்னு ஒரு லா, கம்பெனிஸ்க்குன்னு ஒரு கம்பெனிஸ் ஆக்ட் இருக்கு, அவன் ஏதாவது தப்பு பண்ணா அந்த ஒரு ஃபைன். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இருக்கு, அவன் ஏதாவது தப்பு பண்ணா இன்கம் டேக்ஸ் ஃபைன், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி ஃபைன் பண்ணிக்கலாம். அப்போ எதுவுமே ஒரு இதுக்கு எதுவுமே இல்லாம ஒரு சட்டம் இருக்கு. அப்போ அந்த சட்டத்துக்கு என்ன வரும், செக்ஷன் 63 to 70 ஆஃப் EPCO இந்தியன் பீனல் கோட் அண்ட் CCP கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ். இவங்கள என்ன ஃபைன் சொல்றாங்களோ ஃபார் டைம் பீயிங் இன், அவங்க தான் வந்து இஷ்யூ அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களாம். தே வில், இதை மட்டும் நான் வச்சுக்கோ, செக்ஷன் பேரு EPCO ரெக்கவரி ஆஃப் ஃபைன். இப்போ ஏதாச்சும் ஒரு லா இருக்குன்னா அவங்க படி பண்ணிப்பான். அப்போ அந்த லாவே இல்லாம தனியா சுத்தின்னு இருக்கவனுக்கு என்ன ஆகும், இந்தியன் பீனல் கோடு CCP அவங்க தான் இஷ்யூ பண்ணுவாங்க. தே வில் எக்ஸிக்யூட் த வாரண்ட்ஸ் அண்ட் லெவி ஃபார் கலெக்ஷன் ஆஃப் ஃபைன். இதுதான் செக்ஷன் 25. ஓகேவா? இதுதான் செக்ஷன் 25. செக்ஷன் 26 என்னன்னா, ப்ரொவிஷன் ஆஃப் ஆஃபென்ஸ் பனிஷபிள் அண்டர் 2 or more enactments. அதாவது இப்போ ஒரு குட்டி கதை, என் ஃப்ரெண்டு இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஹரின்ட்டு ஒருத்தன் இருக்கான், இல்லை வெங்கட் எடுத்துக்கலாம், இந்த எக்ஸாம்பிளுக்கு வெங்கட் தான் கரெக்ட். ஓகேவா? வெங்கட்னு ஒருத்தன் இருக்கான். செக்ஷன் 26 நான் வச்சுக்கோ ஏன். ஓகே, அவன் வந்துட்டு சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருளை திருடிட்டான். ஓகே, அப்போ அந்த பொருளை திருடினதுக்காக மேல வந்து அந்த ஹவுஸ் ஓனர், ஓகேவா, ஹவுஸ் ஓனர் வீட்டுல ஏதோ திருடிட்டான் வச்சுக்கோயேன். அந்த ஹவுஸ் ஓனர் போட்டு அடிக்கிறாங்க, ஹவுஸ் ஓனர் அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, போலீஸார போட்டு அடிக்கிறாங்க அவனை. திருடுனா ஒரு தப்பு, ஐ மீன் ஹவுஸ் ஓனர் வந்து அவனை பனிஷ் பண்றாங்க. ஹூஸ் தட் ஹவுஸ் ஓனர் யாரு அவனை பனிஷ் பண்றதுக்கு, அதெல்லாம் ஆராயாத லீகலா, சரியா? ஓகே, வெங்கட் வந்துட்டு
நூறாய்ஸ் அவன் தான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கான் பாருங்க. ஓகே, வெங்கட் வந்துட்டு ஹவுஸ் ஓனர் கிட்ட திருடிட்டான், ஹவுஸ் ஓனர் வீட்டில் திருடிட்டான். ஹவுஸ் ஓனர் அந்த திருடினதுக்கு அவனை பனிஷ் பண்றாங்க. ஓகே, திரும்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸும் அவனை பனிஷ் பண்றாங்க. எய்தர் எனி ஒன் ஆஃப் தெம் ஷுட் டூ. ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டான்றதுக்காக ரெண்டு பேர் பனிஷ் பண்ணக்கூடாது, அதுதான் சொல்றான் அந்த இடத்துல. இப்போ இதுவே நம்ம வெங்கட் எக்ஸாம்பிள் விட்டுரு, சும்மா வெங்கட்டை ஃபன் பண்ணணுன்றதுக்காக இது சொன்னது. இப்போ இதுவே வந்து செக்ஷன் 26 கொஞ்சம் நம்ம லா டெர்மினாலஜில போகலாம். ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டான், ஒரு ஆஃபென்ஸ் பண்ணியிருக்கான். someone has done one offense. அப்போ அவன் வந்துட்டு அந்த ஒரு அஃபென்ஸ்க்காக சேம் அஃபென்ஸ்க்காக ரெண்டு லால, இப்போ ரெண்டு லாலுமே அவன் பனிஷபிள். இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லயும் அவன் பனிஷபிள், கம்பெனிஸ் ஆக்ட்லயும் அவன் பனிஷபிள்னா அந்த ஒரு தப்புக்கு ஏதாவது ஒண்ணுத்துலதான் அவன் இது பண்ணணும், ரெண்டு ஆக்ட்லயுமே அவன் ஃபைன் பண்ணக்கூடாது. அததான் அவங்க இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காங்கப்பா. பட் ஷால் நாட் பி பனிஷ்ட் ட்வைஸ் ஃபார் த சேம் அஃபென்ஸ் எய்தர் அண்டர் எனி ஆஃப் தோஸ் எனாக்ட்மெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வரலாம். Where any act or omission constitutes an offense under two or more enactments, then offender shall be liable to be prosecuted and punished either. அப்போ அஃபென்ஸ் பண்ணது யாரு? வெங்கட். வெங்கட் வந்து ஏதோ ஒரு இது பண்ணியிருக்கான். என்ன பண்ணியிருக்கான்? சரி, ஹவுஸ் ஓனர் வீட்டில் திருடினது அதெல்லாம் விட்டுரு, இஸ் நாட் சச் கைண்ட் ஆஃப் பாய். இப்போ வெங்கட் வந்து என்ன பண்ணியிருக்கான்? ஏதோ டாக்ஸ் எவேஷனோ ஏதோ ஏதோ பண்றான் வச்சுக்கோயேன். இப்போ வெங்கட் வந்து ஒரு எவேட் பண்ணியிருக்கான், ஓகேவா, ஒரு ஃப்ராட் பண்ணியிருக்கான். ஸோ ஒரே ஒரு ஃப்ராட், ஒரு தப்பு தான் பண்ணா, இப்போ வெங்கட் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படியும் ஒரு 5 lakh ஃபைன் பே பண்ணோம், 2 years ஜெயில் வச்சுக்கோயேன், இம்ப்ரிசன்மெண்ட் போடுறேன். இதுவே கம்பெனிஸ் ஆக்ட்ல அவன் வந்து 6 lakh ஃபைனு, 1 year இம்ப்ரிசன்மெண்ட். இப்போ ஒரே தப்புக்காக அவன் 2 ஃபைன் பே பண்ண தேவையில்ல. அஃபெண்டர் யாரு? வெங்கட். இங்க இருந்து படி. The offender shall be liable to be prosecuted and punished under either or any of those enactment, but shall not be punished twice for the same offense. I repeat, the offender yaru? Venkat shall be liable to be prosecuted and punished under either any of those enactment. Either income tax act padi Venkat is fined or companies act padi Venkat is fined. But ரெண்டுத்துல Venkat fine பண்ண கூடாது, அதான் சொல்லிருக்கான். But shall not be punished twice for the same offense அப்படின்னு சொல்லிட்டான். இதுதான் செக்ஷன் 25. செக்ஷன் 26 ஆல்சோ ஓவர், ரெண்டு செக்ஷன் ஓவர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் போலாம் வாங்க. நெக்ஸ்ட் என்ன? சர்வீஸ் பை போஸ்ட். மா இம்பார்ட்டன்ட் செக்ஷன்மா, புக் பேக்ல கூட இருக்கு இது. they will be asking, they may ask this question. You no other option, you have to just memorize this section. கான்செப்சுவல் அப்படின்ட்டு ஒன்றும் கிடையாது, சரியா? என்ன சொல்றான்? மீனிங் ஆஃப் சர்வீஸ் பை போஸ்ட். சர்வீஸ் பை போஸ்ட்னா என்னன்ட்டு ஜெனரல் கிளாஸஸ். வேர் எனி ரெகுலேஷன் ஆர் லெஜிஸ்லேஷன் ஆர் ரெகுலேஷன் ரிக்வயர்ஸ் எனி டாக்குமெண்ட் டு பி சர்வ்ட் பை போஸ்ட். இப்போ ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் சொல்றான் பாரு, எது ப்ராப்பர் போஸ்ட்ன்றது கூட ஒரு டெஃபினேஷன் சொல்றான். ஓகே, ஸோ இப்போ ஏதோ ஒரு டாக்குமெண்ட் டு பி சர்வ்டு பை போஸ்ட், இப்போ ஏதோ ஒன்று நீ வந்து ஒரு போஸ்டா அனுப்புறேன்னா அது என்னென்ன இருக்கணும்னா, சர்வீஸ் ஷால் பி டீம்டு டு பி எஃபெக்டட் பை ப்ராப்பர் அட்ரஸ் இருக்கணும். சி எம்சிக்யூல கேட்பான், ப்ராப்பர் அட்ரஸ், ப்ரீபேயிங், போஸ்ட் பை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் ஆஃபீஸ். இது எல்லாம் கொடுத்துட்டு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துட்டு நன் ஆஃப் தி அபவா, ஆல் ஆஃப் தி அபவா, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்பான். ஓகே, so remember section 27. okay, my favorite number 27. okay va? okay, what is the meaning of service by post? இப்போ ஒரு ப்ராப்பர் போஸ்ட் என்ன இருக்கணும்? நீ உங்களுக்கு ஒரு கொரியர் அனுப்புற, ஓகேவா, அதுல என்ன இருக்கணும்? ரிசீவரோட அட்ரஸ் நீ முன்னாடியே பே பண்ணிடணும். இந்த சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நான் வந்து ப்ளூ டாட் கொரியர்ல ஏதோ ஒன்று அனுப்புறேன்னா ரிசீவரோட அட்ரஸ், சே மை ஃப்ரெண்ட் ஸ்வேதா இஸ் இன் கோயம்புத்தூர். So I have to put the Shweta's address. I have to pay for that blue dot. Okay, posting by registered post. That one is a registered post. Okay, so இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயம் சொல்றான். Service shall be deemed to be effected by properly addressing, prepaying and posting by a registered post. Okay va? Okay.
ஃபைன், இவ்வளவுதான் செக்ஷன் 27. ஒரு புக் பேக்ல கூட ஒரு கொஸ்டின் இருக்குமா, விச் ஷால் பி கன்சிடர் ஆஸ் இது வேற எனி இனி எழுதணும் அப்படியே ஜாலியா சொல்லியும் கூட, வேற எனி லெஜிஸ்லேஷன் ஆர் ரெகுலேஷன் ரிக்வயர்ஸ் எனி டாக்குமெண்ட் டு பி சர்வ்டு பை போஸ்ட், the service shall be deemed to be affected by 3 விஷயம் இருக்கணும். என்ன? ப்ராப்பர் அட்ரஸ், ப்ரீபேயிங் அண்ட் போஸ்டிங் பை அ ரெஜிஸ்டர்ட் போஸ்ட். அவ்வளவுதான் செக்ஷன் 27. செக்ஷன் 27 ஓவர். சைட்டேஷன் ஆஃப் எனாக்ட்மெண்ட் செக்ஷன் 28. செக்ஷன் 28, சாரி இன்னைக்கு இது நான் பட்டன்ல கை வச்சிட்டேன். செக்ஷன் 28. ஸோ செக்ஷன் 28 வந்து சைட்டேஷன் ஆஃப் எனாக்ட்மெண்ட். டோன்ட் மிஸ்டேக் மீ ஃபார் திஸ், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன் நான். ஓகே, ஸோ சைட் அடிக்கிறேன். ஓகே, எல்லாம் பண்ணியிருப்பீங்க சரியா? சும்மா அது ஸ்பெல்லிங் கூட என்னன்னு தெரியல எனக்கு. இல்லை, நான் ஸ்பெல்லிங்லாம் என்னன்னு தெரியல, நானும் தான் அடிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ சைட் அடிச்சிருக்கேன். ஓகே, சைட் அடிக்கிறேன்னா என்ன? ஐ எம் நாட் டெல்லிங் ஃபாலிங் இன் லவ், ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் சைட் அடிக்கிறேன். ஸோ சைட் அடிக்கிறேன்னா இப்போ எனி ஆஃப் த ஜெண்டர், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சொல்றேன். இஃப் யூ ஆர் அ கேர்ள், யூ திங்க் ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, இப்போ நான் ஒரு கேர்ள், இப்போ எனக்கு என்ன பிடிக்கும்? ஓகே, ஒரு லாங் ஹேர் வச்சிருக்காங்க. ஓகே ஃபைன். இல்லை இந்த நூல்ஸ் மட்டுமா கேர்ள்ஸ் வச்சிருக்காங்க தலையில. ஓகே, ஐ லைக் தட். இப்போ நம்ம சொல்றோம், அந்த பொண்ணோட ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குல்ல, அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்குல்ல, இப்போ கேர்ள் கேண்டல், அந்த பையன் பார்த்து செம்ம மஸ்குலரா இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்ம சொல்றோம், சரி கியூட்ல, அவங்களுக்கு அந்த டிம்பிள் அழகா இருக்குல்ல, அவங்க கண்ணுல அந்த காஜல் நல்லா இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா? சைட்டேஷன். இப்போ நம்ம கூடயே இருந்தாலும், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே நீங்க உங்க ஒரு ஃப்ரெண்டோட இருக்கீங்க. ஸோ ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் ஃப்ரெண்டோட இருக்கீங்க. நீங்க சொல்றேன், அந்த பொண்ணு செம்மையா இருக்கா, நீ ஏன் அவ்வளோ மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது? ஸோ அவள் ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கா பாரு, அவள் ஹேர் கலரிங் பண்ணியிருக்கா பாரு, அவள் ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கா பாரு, அவள் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கா பாரு. ஸோ ஏன் நீ ஏன் அவளை மாதிரி பண்ணக்கூடாது? அந்த பொண்ணு அது செம்மையா இருக்குல்ல. இப்போ நம்ம அவங்களோட சைட். ஓகே, அதுதான் சைட்டேஷன் ஆஃப் எனாக்ட்மெண்ட். அதே மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கும், இவன் இப்படி பண்ணியிருக்கான், நீ அந்த மாதிரி கொடுக்குறது தானே. இப்போ ஒரு லால இருந்துன்னு நம்ம இன்னொரு லாவை ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். அதுதான் எனி enactment may be cited by reference to the title, short title, there on number of years, அவன் இத்தனை வருஷமா இருக்கான், இத்தனை இவ்வளவு பண்ணியிருக்கான், அது பண்ணியிருக்கான், எனி ரெகுலேஷன், ரூல்ஸ், பைலாஸ். எங்கேயாச்சும் லெஜிஸ்லேஷன், ரெகுலேஷன், ரூல்ஸ், பைலா, ஜிஓ, இது ஆர்டர்ஸ், இது எல்லாம் பார்த்தோன்னா எல்லாம் ஒண்ணுதான், ஏதோ ஒரு சட்டத்தை சொல்லுது சரியா? அதான் இந்த பாயிண்ட் பாரு, எனி enactment may be cited by reference. நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம்ல, எளிமையா உனக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம் பார்த்தியா, அவங்கள மாதிரி இருக்கலாமே, அவங்கள மாதிரி வச்சுக்கலாமே, அவங்கள மாதிரி ஹேர் கலரிங் பண்ணலாமே, அவங்கள மாதிரி டேட்டூ போட்டுக்கலாமே அப்படின்னு நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம்ல. அதே ஒரு லால பண்ணோம்னா அதுதான் சைட்டேஷன் ஆஃப் எனாக்ட்மெண்ட். இப்போ நான் வந்து ஒரு லால இருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு எனாக்ட்மெண்ட்க்கு ஒரு சைட்டேஷன் கொடுக்கணும், ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறோமா, அதுதான் ஒரு உதாரணத்துக்கு அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க, ஏன் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான் பத்தியா, அதுதான் சைட்டேஷன் ஆஃப் எனாக்ட்மெண்ட். ஓகே, அடுத்து செக்ஷன் 29, சேவிங் ஆஃப் ப்ரீவியஸ் எனாக்ட்மெண்ட்ஸ், ரூல்ஸ் அண்ட் பைலாஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்த ரூல்ஸ், பைலாஸ் அது எல்லாமே நம்ம வந்து அது இல்லைனாலும் we should save that. அது வந்து இதுவே இல்லை எடுத்துட்டாங்க. The provision of this act respecting to construction of act, regulation, rules, bylaws after commencement of this act shall not affect the construction of any act, rules, bylaws discontinued or amended with any made after commencement of this act. Okay, we have to save our previous enactments, rules and bylaws. Okay va? Adha adukku அடுத்து application of act of ordinance. Okay, இப்போ இந்த செக்ஷன் வந்து என்ன சொல்றான், என்ன ஏது ஒன்றும் புரியல எனக்கு. இந்த ஒரு செக்ஷன் மட்டும் நீங்க ஏதாச்சும் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன தெரியாததை தப்பா சொல்லக்கூடாதுல்ல. இது தெரியலன்னா ஒத்துக்கலாம், எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும் அவசியம் இல்லை. எனக்கு இந்த செக்ஷன் மட்டும், இது மட்டும் செக்ஷன் 30 மட்டும் பார்த்துக்கோங்க. எனக்கு புரியுது, பட் எனக்கு அதை சொல்ல வரல. இட்ஸ் நாட் லைக் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இல்லை இந்த செக்ஷன்ல என்னதான் சொல்ல வரணும் அப்படின்ட்டுனா. இல்லை யாருக்காச்சும் இது புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க, நானும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஓகே நெக்ஸ்ட் ஏதாச்சுன்னா நான் அடுத்த பேட்ச் கிளாஸ் எடுக்கும்போது சொல்றேன். ஸோ செக்ஷன் 30 மட்டும் பெண்டிங் வச்சிருக்கேன் நான். ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் புக் பேக் வாயேன். இப்போ நான் உனக்கு டெஃபினிஷன்ஸ் பத்தி கடைசியா சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் நடுவில் கொஞ்சம் இது எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 4 இஸ் we have completed was validate. ஸோ இந்த ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டை பத்தி சொல்றோம். ஸோ ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் செக்ஷன் 27. ஓகேவா? ஸோ ப்ராப்பர்லி அட்ரஸிங், ப்ரீபேயிங், அந்த வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கணும், அது எல்லாமே நீ எழுது. அதுக்கு அடுத்து இந்த கிவன் கேஸ் என்னவோ அந்த மாதிரி. ஸோ கொஸ்டின் நம்பர் 4 we completed புக் பேக்ல. இப்போதைக்கு நம்ம முடிச்சது வரைக்கும் நான் சொல்றேன். ஓகே, திரும்ப கொஸ்டின் நம்பர் 6ல அதே தான் கேட்டிருக்காங்க பார்.
service by post. So question number 6 also we have completed section 27. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க பாருமா, question number 7 பாருமா என்ன சொல்லியிருக்கோம். question number 7, Komal Limited declares dividend to shareholders held on. So question number 7 is also completed. ஏன்னா நான் திரும்ப டிக் அடிக்க முடியாது இப்போ வச்சிருக்கேன். ஸோ என்னைக்கு அவன் டிவிடெண்ட் பே பண்ணோம், செக்ஷன் 9 கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டைம். சரியா? ஃபர்ஸ்ட் டே ஷால் பி இன்க்ளூடட், லாஸ்ட் டே ஷால் பி எக்ஸ்க்ளூடட். அந்த ஒரு இது பார்த்தோம்ல, கமென்ஸ்மெண்ட் அண்ட் டெர்மினேஷன் ஆஃப் டைம்னு. ஸோ அது ஸோ கொஸ்டின் நம்பர் 7 இஸ் ஆல்சோ கம்ப்ளீட்டட். செக்ஷன் நம்பர் 9, வாட் இஸ் த செக்ஷன் நம்பர் 9? சாரி செக்ஷன் நம்பர் 9 தான் அதுவும். கொஸ்டின் நம்பர் 7 கூட நான் மாற்றி சொல்லிட்டேன். செக்ஷன் நம்பர் 9 தான், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டைம். இவனும் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டைம், கொஸ்டின் நம்பர் 9. ஓகே, so this also completed. First day shall be இது that shall be excluded. Question number 8 வந்து repeal பத்தி கேட்டிருக்காங்க. So repeal, effects of repeal அதுவும் நம்ம பார்த்தோம். That is the question. So 8 questions, concepts we have completed. Question number 10 என்ன? Section number 5. Section number 5 சொன்னால உங்களுக்கு என்னைக்கு date on which it receives the assent of the Governor General. First question, Act of Parliament which has not specifically mentioned a particular date. அப்போ Parliament Act னா Constitution வந்ததுக்கு அப்புறம், கான்ஸ்டிடியூஷன் அமைஞ்சதுக்கு அப்புறம் யாரோட சிக்னேச்சர் இருக்கணும்? பிரசிடென்டோட சிக்னேச்சர் இருக்கணும். அதான் கொடுத்துருப்பான், டேட் ஆன் விச் இட் ரிசீவ்ஸ் த அசென்ட் ஆஃப் பிரசிடென்ட். ஏன்னா இது பார்லிமெண்ட் ஆக்ட்ல, ஸோ அதனால பிரசிடென்ட். இப்போ வந்து ஏதாவது பர்டிகுலரா ஒரு டேட் கொடுத்துட்டான், இன்னிலேருந்து அது வந்து எஃபெக்ட் ஃப்ரம் அப்படின்னா அப்போ அன்னிலேருந்து அந்த டேட்ல வரும். ஸோ டு பி எஃபெக்ட் ஃப்ரம் 1st January அப்படின்னு சொல்லிட்டோம்னா 1st January அது அப்ளிகபிள். நான் என்ன சொன்னேன்னா, டேட்டே எதுவுமே கொடுக்காம இருந்தாதான் நம்ம சொல்லலாம் டேட் ஆன் விச் இட் ரிசீவ்ஸ் தி அசென்ட். ஸோ இப்போ இன்னும் நான் டெஃபினிஷன்ஸ் மட்டும் இருக்கு. ஓகேவா? அந்த டெஃபினிஷன்ஸ் அந்த 14 to in between some sections இருக்கு, 14 to 20 அந்த மாதிரி ஒரு செக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ if we are thorough with this na we can move to next one. ஓகேவா? ஓகே, அதை ரொம்ப ஒரு ட்ரையா என்ன சொல்ல, லைக் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கிடையாது, பட் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஒன் லைன்ல பட்டுன்னு இந்த ஸ்டோரிஸ்லாம் சொல்லிட்டு போயிடுவான். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனரிஸ், செக்ஷன் 14 to 19. 14 என்ன சொல்றாங்கன்னா, பவர் கன்ஃபர் டு பி எக்ஸைசபிள் ஃப்ரம் டைம் டு டைம். இப்போ உனக்கு சடனா ஒரு பவர் கொடுப்பேன் நான். இப்போ ஒரு இது இருக்குன்னா, ஒரு ஹெட் இருக்காங்கன்னா, the head one is having a power to, head one is having the right to give power to the subordinates, அவனோட ஜூனியர். இல்ல ஒரு 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 விஷயம் நடக்கணும், உங்களை இந்த துரை சிங்கத்தை எடுத்துக்கோயேன், அந்த சிங்கம் 1ல அப்படியே ஒன்னு, அந்த அவன் பேர் என்ன, பிரகாஷ் ராஜ் பேர் மறந்துட்டான், அதுதானே. ஓகே, அதை முடிச்சோடனே அவனை கொண்டுட்டோடனே திரும்ப போகும்போது ஹைவேல பார்க்கும்போதுட்டு யூ ஆர் இன் அன்அஃபிஷியல் டியூட்டி, உங்களை இல்ல ஜில்லாபுரம் எடுத்துக்கோ விஜய், ஏசில இருந்து டிசி. ஓகே, அந்த மாதிரி. ஸோ பவர் கேன் பி எக்ஸைசபிள், உங்களுக்கு டைம் டு டைம் பவர் கேன் பி எக்ஸைசபிள். அதான் செக்ஷன் நம்பர் 14 கம்ப்ளீட்டட். செக்ஷன் 15 என்ன சொல்றான் பார்த்தோன்னா, செக்ஷன் 15 பவர் டு அப்பாயிண்ட் இன்க்ளூட் பவர் டு அப்பாயிண்ட் எக்ஸ் ஆஃபிஷியோ. நிறைய பேர் எக்ஸ் ஆஃபிஷியோ அப்படின்னோடனே இப்போ உங்க மைண்ட்ல எக்ஸ்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலி உங்க பிராட்டப் நம்ம எல்லாருக்குமே என்னையும் சேர்த்து சொல்ல, இப்போ எக்ஸ்ன்ட்டா நம்ம ஏதோ பழசு ஏதோ நினைச்சிருவோம். நாட் லைக் தட். நோ, எக்ஸ் ஆஃபிஷியோனா அப்போ ஏதாவது ரிட்டையர்ட் ஆஃபீஸரா? நோ, டெஃபினெட்லி நாட். ஓகே, ஸோ யூ ஷுடன்ட் யூஸ் த வேர்ட் எக்ஸ். ஸோ எக்ஸ் ஆஃபிஷியோனா என்னன்னா, பை இட் இஸ் அ லாட்டின் வேர்ட், இட் இஸ் அ லாட்டின் வேர்ட். ஓகேவா? மீனிங் என்ன எக்ஸ் ஆஃபிஷியோனா, பை வர்ச்சு ஆஃப் ஒன்ஸ் பவர், பை வர்ச்சு ஆஃப், அங்கேயே புக்ல கொடுத்துருப்பாங்களே, இதுக்கு முன்னாடி பிரிண்ட் ஆன புக்லலாம் இதெல்லாம் கொடுக்கவே இல்லை. பை வர்ச்சு ஆஃப் ஒன்ஸ் பவர், பொசிஷன். ஓகேவா? அவனுக்கு இருக்க ஒரு பொசிஷன்னால அவன் ஒரு இது பண்றான். ஓகே, இதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணம் அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ ஸ்கூல் இருக்கு, ஒரு ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல்ல வந்து ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஹெட் மாஸ்டர் ஊருக்கு போயிட்டார், எங்கேயோ ஒரு அஃபிஷியல் விசிட்டாக எங்கேயோ போயிருக்காரு. அந்த டைம்ல ஒரு டீச்சரை ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ ஜென்ரலி ஹெட் மாஸ்டர் ஷுட் டூ தட். ஓகே, since this assistant headmaster, by virtue of his power, since he is having that power, he has the right to appoint a faculty. Yes, right. By using his power, using assistant headmaster power, I am appointing a faculty or a teacher. Okay va? இப்போ அதுதான் செக்ஷன் 15. Power to appoint, to include power to appoint ex officio. Ex officio na by one's position. அப்ப அவனுக்கு இருக்க ஒரு பொசிஷன்னால அவன் ஒரு அப்பாயின்மெண்ட் பண்றான்.
Okay, ex officio is a Latin word which means virtue of one's position or office, where power to appoint. இப்போ அந்த ஒரு பவர் வச்சு அவங்க வந்து ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் கூட பண்ணலாம். அப்ப அதே மாதிரி இப்போ அப்பாயிண்ட் பண்றதுக்கு உரிமை இருக்குன்னா டிஸ்மிஸ் பண்றதுக்கும் உரிமை இருக்குல்ல, அதான் செக்ஷன் 16ல சொல்றோம். பவர் டு அப்பாயிண்ட் டு இன்க்ளூட் பவர் டு சஸ்பெண்ட் ஆர் டிஸ்மிஸ். ஸோ சப்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபங்க்ஷனரிஸ். இப்போ சப்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபங்க்ஷனரிஸ் இதுதான். இப்போ அவங்க பண்ணதே வந்துட்டு சப்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபங்க்ஷனரிஸ் தான். இப்போ நான் பண்ண வேண்டிய வேலையை என்னோட சப்ஸ்டிடியூட் பண்றான். என்னோட சப்ஸ்டிடியூட் யாரு? இப்போ ஹெச்எம் பண்ண வேண்டிய வேலையை ஏஹெச்எம் பண்றாங்க. அண்ட் அதுதான் அது. அண்ட் அதே ஒரே எக்ஸாம்பிள், ஸ்கூல் எக்ஸாம்பிளே நம்ம 19 எடுத்துக்கலாம். செக்ஷன் அஃபிஷியல் சீஃப்ஸ் அண்ட் சபார்டினேட். அஃபிஷியல் சீஃப்ஸ் அண்ட் சபார்டினேட்ஸ்னா என்ன? இப்போ ஏஹெச்எம் ஊருக்கு போறாருன்னா, இப்போ ஹெச்எம் ஊருக்கு போறாருன்னா, இப்போ ஏஹெச்எம்க்கு வந்து ஹெட் மாஸ்டருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கோ அந்த எல்லா பவருமே வந்து அவங்க கொடுத்துட்டு போகணும். இப்போ ஹெச்எம்மோட ஒர்க்கை, ஹெட் மாஸ்டரோட ஒர்க்கை ஏஹெச்எம் பண்றாரு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆயிக்காத. இப்போ ஏஹெச்எம் இஸ் கோயிங் அண்ட் டூயிங் ஹெச்எம்ஸ் ஒர்க். ஸோ ஃபாதர், நான் கிறிஸ்டின் ஸ்கூல்ல படித்தேன். ஸோ ஃபாதர் சொல்லுவோம், ஃபாதர் வந்துட்டு அசிஸ்டன்ட் மாஸ்டர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றாரு, என்னோட வேலையை நீ பண்ண அப்படின்ட்டுன்னு சொல்றாரு. அப்போ ஏஹெச்எம் வேலை அவர் பண்றாரு. அப்போ ஹெச்எம்மோட வேலையை ஏஹெச்எம் போய் பண்றாருன்னா அப்போ அந்த ஏஹெச்எம்க்கு ஹெச்எம்க்கு உண்டான பவர் எல்லாமே கொடுக்கணும். ஏன்னா ஐ எம் டூயிங் யுவர் ஒர்க், ரைட்? Okay, right. Okay, that's all. Now we will get into definitions part. Okay வா? So definitions part போலாம் வாங்க. ஸோ டெஃபினிஷன் பார்ட்ஸ்ல எது எது படிக்கணும், நான் எப்படி இதை மட்டும் படிங்க போதும் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, உனக்கு மொத்தமா எத்தனை டெஃபினிஷன் இருக்கு பார்த்துக்கோயேன். 28 டெஃபினிஷன் இருக்கு. இப்போ 28 டெஃபினிஷன் நீ படிக்கணுமா, எது இம்பார்ட்டன்ட் எது மட்டும் தான் கேட்பாங்க அப்படின்றத நான் சூப்பரா உனக்கு சொல்றேன், லாஜிக்கலா சொல்றேன். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய இருக்கு நினைக்கிறேன். ஓகே, ஆக்ட்னா என்ன, இந்த டெஃபினிஷன்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காது. ஓகே, ஸோ அஃபிடவிட். ஸோ நான் இந்த கார்னர்ல இங்கே எழுதிட்டே இருப்பேன் நான். ஸோ இங்க டிக் போடுறேன், மேக் அ நோட் ஆஃப் இட். வெரி 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 இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் இது எல்லாமே. ஓகே, நீ பாஸ்ட் அட்டெம்ப்ட் கொஸ்டின் பேப்பர் கூட எடுத்துப்பாரு, நான் இது மட்டும் படின்னு சொல்லலை, இதெல்லாம் செம்ம தரவா ஃபிங்கர் டிப்பா டெஃபினிஷன்னா தெரியும்ல எப்படி இருக்கணும்ட்டுன்னு. ஸோ அஃபிடவிட், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். சரியா? அதுக்கப்புறம் that is very important. கமென்ஸ்மெண்ட் இல்லை, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டாவது எழுதுறது வந்து நான் வந்து செகண்ட் இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் டாக்குமெண்ட். எம்சிக்யூல ஒரு வாட்டி கேட்டிருக்கான், ஐ திங்க் November 20 எம்சிக்யூ 2 மார்க்ஸ் எம்சிக்யூல கேட்டான் இந்த டெஃபினிஷனை. ஓகே, அதே மாதிரி 3 மார்க்ஸ்க்கு ஒரு அட்டெம்ப்ட்ல கேட்டிருந்தான். ஓகே, டாக்குமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்க்கு அப்புறம் ஃபினான்ஷியல் இயர்லாம் உனக்கு என்னன்னு தெரியாதுல்ல, நமக்குலாம் we know காமர்ஸ் குரூப்ல we know difference between financial year 1st April to 31st March. என்ன அப்போ இதெல்லாம் எதுக்கு படிக்கிற? அதுக்காக தான் நான் சொல்றேன், சில டெஃபினிஷன்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும், இதெல்லாம் நீங்க வந்து உட்காந்துட்டு படிக்கணும்ட்டுன்னு அவசியமே இல்லை. யூ நோ ரைட், ஃபினான்ஷியல் இயர் அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல தான் சொல்றேன் நான். இப்போ ஆக்ட்னா என்னன்னு உனக்கு தெரியும், எனாக்ட்மெண்ட். இப்போ இதை தவிர்த்து சில டெஃபினிஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பேசிஸ்ல தான் சொன்னேன் நான். உங்களுக்கே புரியும் லாஜிக்கலா நான் சொல்றேன். இப்போ ஃபினான்ஷியல் இயர்னு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தா, இப்போ நீ அதை படிக்கிறியோ இல்லையோ, திடீர்னு ஃபினான்ஷியல் இயர்னா என்னன்னாச்சும் உனக்கு எழுத தெரியும்ல, அப்போ அது எழுதுனா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு 3 மார்க்ஸ். அது எதுக்கு நீ படிச்சுட்டு? ஸோ ஒரு வச்சுக்கோ, ஒரு 5-8 டெஃபினிஷன் அது வந்து பக்காவா படிச்சுக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அஃபிடவிட், ரெண்டாவது டாக்குமெண்ட் சொன்ன, மூணாவது குட் ஃபெய்த். குட் ஃபெய்த் வந்து November 20 அகைன் கேட்டான், குட் ஃபெய்த் டெஃபினிஷன் கேட்டான். ஸோ குட் ஃபெய்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே, குட் ஃபெய்த் டெஃபினிஷன் நீ படிச்சுதான் ஆகணும். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன இருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. ஓகே, கவர்மெண்ட் இம்பார்ட்டன்ட். கவர்மெண்ட்னா என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னா என்ன? இந்த July 21 MCQ, July 21 MCQ. ஓகே, கவர்மெண்ட்னா என்ன, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னா என்ன? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டி, ஸ்டேட் கவர்மெண்ட் செக்யூரிட்டி. கவர்மெண்ட்னா என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இன்க்ளூட்ஸ் போத் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னா செக்யூரிட்டிஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் போத். சிம்பிள்.
ஓகேவா? ஸோ கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த பேஜ் நம்பர் 3.15ல இருக்க டெஃபினிஷன்ஸ் எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் மெமரைஸ் பண்ணிக்கணும். டெஃபினிஷன்னா டெஃபினிஷன் மாதிரி எழுதுவோம் பார்த்தியா? இந்த நண்பன் படத்துல விஜய் சொல்ற மாதிரி, இன்ஸ்ட்ருமெண்ட் தட் ரெக்கார்ட், அனலைஸ், சம்மரைஸ், ஆர்கனைஸ், டிபேட் அண்ட் எக்ஸ்பிளைன் இன்ஃபர்மேஷன் தட் ஆர் இல்லஸ்ட்ரேட்டட் ஹார்பர்ட், பேப்பர்பேக், ஜாக்கெட் அண்ட் நான் ஜாக்கெட்டட் வித் ஃபார்வர்ட் இன்டெக்ஷன், டேபிள் ஆஃப் கண்டெக்ஸ்ட் இண்டெக்ஸ், அதெல்லாம் வரும்ல, அந்த டெஃபினிஷன் மாதிரி நம்ம ஒப்பிக்கணும். ஓகே, அந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் தான் அது எல்லாமே. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய வாட்டி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்காங்கப்பா. சச் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அப்புறம் மந்த்லாம் நமக்கு தெரியாதுல்ல, பிரிட்டிஷ் கேலண்டர். மந்த், இப்போ மந்த்னா அது என்னது, ஆடி போனாவணி அந்த மாதிரிலாம் கிடையாது. மந்த்னா பிரிட்டிஷ் கேலண்டர்ஸ்ல என்ன மந்த் இருக்கோ அதுதான். நான் மந்த்னா ஆடி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை அப்படின்னு நினைச்சேன். எங்கேயாச்சும் ஒரு லால மந்த்னு சொல்லிட்டானா அவன் பிரிட்டிஷ் கேலண்டர்ல என்ன மந்த் இருக்கோ அதுதான். வாட் இஸ் மூவபிள் ப்ராப்பர்ட்டி? இப்போ பாரு, அதர் தென் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி புக்லயே அதே டெஃபினிஷன் தான் கொடுத்துருக்கான் பாரு. மூவபிள் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் எவ்ரி ப்ராப்பர்ட்டி எக்ஸப்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. சிம்பிள். இதுக்கு தான் சொல்றேன், சில டெஃபினிஷன்ஸ்லாம் நீ படிக்காத, நான் சொல்ற டெஃபினிஷன் மட்டும் படி. இப்போ இதெல்லாம் நீயே எழுதிடலாம். ஓகே, ஓத் படி. ஓத் இஸ் இம்பார்ட்டன்ட், ஒஃபிஷியல் கெசட் இஸ் இம்பார்ட்டன்ட், அஃபென்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் 3 இம்பார்ட்டன்ட், திஸ் 3 இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் படின்னு சொல்றேன். இப்போ புரியுதா? நீங்களே லாஜிக்கலா சொல்லு. நீ நினைச்சிருக்கலாம் ஸ்டார்டிங் என்ன இவன் ஏதோ கொஸ்டின் பேப்பர் செட் பண்ற மாதிரி சொல்றான்ட்டு. அப்படி இல்லை நண்பா. நீ வந்து இப்போ இயர்னா, இப்போ உனக்கு தெரியும் இயர்னா, இப்போ ஃபினான்ஷியல் இயர்னா 1 ஏப்ரல். இப்போ வெறும் இயர் சொல்லிட்டானா, அப்போ எங்கேயா ஃபினான்ஷியல் இயர்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்? நீ ஜான்வரி டு டிசம்பர் நினைச்சாலும் சொல்லல. ஃபினான்ஷியல் இயர் 1 ஏப்ரல் டு 31 மார்ச். அப்போ நீ வெறும் இயர்னு மென்ஷன் பண்ண. இயர்னா பிரிட்டிஷ் கேலண்டர், ஜனவரி 1 31 டிசம்பர். இப்போ ரைட்டிங் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். ஓகேவா? ஸ்வேர் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். ஓகே, இப்போ இதெல்லாம் கேட்க மாட்டான் அவனை. ரூல், ஸ்கெடியூல், செக்ஷன், ரெஜிஸ்டர்ட், இதெல்லாம் இல்லை. ஸோ அந்த 27ல எது வெரி 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 இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த அப்படியே ரிவர்ஸ்ல பார்த்துட்டே வரலாம். இயர் இம்பார்ட்டன்ட், ரைட்டிங் இம்பார்ட்டன்ட், ஸ்வேர் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் இதுக்கு முன்னாடி பேஜ்ல, ஓத்து, அஃபென்ஸ், அஃபிஷியல் கெசட், மூவபிள் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி சொன்னேன், கவர்மெண்ட் சொன்னேன், கவர்மெண்ட் செக்யூரிட்டி சொன்னேன், குட் ஃபெய்த், டாக்குமெண்ட், affidavit. Okay, these are the important definitions. So okay, preliminary in the section number 5. preliminaries na enna? Short title. Short title na செல்லமா எப்படி கூப்பிடுவாங்க? இப்போ நம்ம வந்து goods and services tax சொல்றோம். ஓகே, கம்பெனிஸ் ஆக்ட் சொல்றோம். அதே மாதிரி ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, ரைட்மா. ஸோ இதுவும் சொல்லியாச்சு. ஸோ இங்க வந்து நம்ம பார்க்குறோம், இது முடிச்சுட்டா சாப்டர் ஓவர். மீன்ஸ் எங்கேயாச்சும் ஒரு டெஃபினிஷன்ல மீன்ஸ்ன்றாலே அதுதான் எக்ஸாஸ்டிவ், அதுக்கு பியாண்டா எதுவுமே கிடையாது. அதுதான் அந்த டெஃபினிஷனுக்குள்ள இருக்கிறதுதான். அந்த அடிஷன், சப்ராக்ஷன் எதுவுமே வராது அந்த கைண்ட்ல. கம்பெனி மீன்ஸ் அ கம்பெனி இன்கார்பரேட்டட் அண்டர் கம்பெனி லா. அப்பனா அப்ப கம்பெனிஸ் ஆக்ட் படி இன்கார்பரேட் ஆயிருந்தா மட்டும்தான் அது கம்பெனி. இப்போ இதுவே ஜிஎஸ்டி எடுத்துக்கோ, ஏன் செக்ஷன் 7(1) எடுத்துக்கோ. ஜிஎஸ்டில supply includes all forms of supply of goods or services or both such as sale, barter, exchange, rental, leasal, license. இந்த டெஃபினிஷன்லாம் படிச்சிருப்போம். அப்போ சப்ளை இன்க்ளூட்ஸ் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் அப்படின்ட்டு சொல்றோம் இல்லையா நம்ம. அப்போ இன்க்ளூட்ஸ்னா அந்த கைண்ட்ல இருக்கிறது எல்லாமே. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்போ மீன்ஸ்னா எக்ஸாஸ்டிவ் டெஃபினிஷன், அதுதான், அது மட்டும் தான் அப்படின்னா அது வந்து எக்ஸாஸ்டிவ் டெஃபினிஷன். இன்க்ளூட்ஸ்னா இன்க்ளூசிவ் டெஃபினிஷன். இப்போ மேனா என்ன? மேனா இது பண்ணலாமா? யூ மே டூ தட். அப்போ ஏதாச்சும் மேனா ஆப்ஷனல், ரெக்கமெண்டேட்டரி, டைரக்டரி அந்த மாதிரினா அது ஷால் ஆர் மே. மஸ்ட்னா இட் இஸ் மேண்டேட்ரி. மஸ்ட்னா இட் இஸ் மேண்டேட்ரி. ஓகேவா? ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல இருக்கு. ஆமா, ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட். ஓகே, ஸோ சம் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதெல்லாம் நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். மீனிங்னா என்ன? தட்ஸ் ஆல் கைஸ். வி கம் டு அன் இப்போ புக் பேக் போகலாம். புக் பேக்ல 10 கொஸ்டின் இருக்குல்ல. இப்போ 10 கொஸ்டின்ல என்னென்ன நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீ அந்த டெஃபினிஷன் அதுக்கு பியாண்டா இல்லை. ஃபினான்ஷியல் இயர்னா என்னன்ட்டு ஒரு கொஸ்டின் உனக்கு தெரியாது. ஃபினான்ஷியல் இயர்னா என்னன்ட்டு. ஸோ அக்கார்டிங் டு ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் செக்ஷன் தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கார்டிங் டு ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் 1897, financial year means the year commencing on the first day of April and ending on 31st of March. இப்போ calendar yearனா 1st January to December. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்றோம் பாரு. செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் என்னென்ன வரும் சொன்னேன். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஷால் இன்க்ளூட். அப்போ இன்க்ளூட்னா இது சொல்லு எக்ஸாஸ்டிவா இன்க்ளூசிவ் டெஃபினிஷனா? இட் இஸ் அன் இன்க்ளூசிவ் டெஃபினிஷன். அப்போ லேண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி,
benefits rising out of land, immovable property. Things attached to earth are permanently fastened to do anything or other. In the trees are immovable property because trees are forming attached to the land and earth. Earth பூமியில attached இருக்கு. ஆனா however timber is not an immovable property. If you are cutting down the tree, no longer the timber is permanently attached to the earth. Yeah. So buildings are immovable property. அந்த மாதிரி. So immovable property, question number 2 over. Question number 3 என்ன பாரு. இதுமா section 13 நினைக்கிறேன். He or she, one or more, singular or plural. So section 13. அதுவும் நான் complete. Question number 3 also over. ஏன்னா section 13. நான் சொன்னேன்ல, feminine includes masculine, masculine includes feminine, singular includes plural, plural includes singular. Gender and number section. Question number 4 already over ma. Question number 5 is immovable property definition ma. ஓகேவா? அது கொஸ்டின் மாதிரி கேஸ் ஸ்டடி மாதிரி. நீ முதல்ல ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் எழுதிட்டு எப்பவுமே லால வந்து பிரசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல சட்டம் என்ன சொல்லுது. ஸோ ப்ரொவிஷனை முதல்ல எழுது. சட்டம் என்ன சொல்லுது. அடுத்து இந்த கிவன் கேஸ், இந்த கிவன் கேஸ் கொடுத்துருக்க கேஸ்ல எப்படி நடந்திருக்கு. ஒரு கேஸ் ஸ்டடி ஆன்சர் இப்படிதான் இருக்கும். கேஸ் ஸ்டடியோட பிரசன்டேஷன் இதுதான். ப்ரொவிஷன் முதல்ல சட்டம் என்ன சொல்லுது, அதுக்கப்புறம் இந்த கிவன் கேஸ், அதுக்கப்புறம் வந்து கன்க்ளூஷன், அதுக்கப்புறம் கன்க்ளூஷன். இப்போ சட்டம் இங்க என்ன சொல்லுது, சட்டம் இப்படி சொல்லுது, ஆனா இந்த கேஸ்ல இப்படி நடந்திருக்கு, ஆகையால் முடிவு வந்து இது. இப்படிதான் கேஸ் ஸ்டடியை இன்டர்பிரேட் பண்ணணும். சரியா? ஓகேமா, ரைட். கொஸ்டின் நம்பர் 6 இஸ் ஆல்சோ ஓவர். கொஸ்டின் நம்பர் 7 ஓவர், 8 ஓவர், 9 ஓவர், 10 ஓவர். அவ்வளவுதான். ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் ஓவர். ஓகேவா? ஸோ எப்படி இருக்கு, என்ன மாத்திக்கணும், ஏதாவது ஃபீட்பேக், ஏதாவது ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி, குறைகள் நிறைகள் ஏதாச்சும் இருந்தால் கம்ப்ளீட்டாக சொல்லுங்க. உங்கள் கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு எதாவது வேணும்னா எங்கள் டெலிகிராம் சேனல் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, இந்த சாப்டர் தமிழில் எடுத்து கொடுங்க, நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. ஸோ வி ஆர் கிவிங் அவர் டெலிகிராம் சேனல் லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ எனி திங் யூ கேன் டெல் அஸ். ஹோப் யூ என்ஜாய்ட். அநேகமாக ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட்லாம் பிடிக்காது அப்படின்னு ஏதாச்சும் இருந்திருந்தால் ஏதோ ஓரளவுக்கு பிரேக் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு எப்படி இருக்கு கிளாஸ்ன்றது தெரியும். இட் வில் இம்ப்ரூவ் அஸ் டு டூ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் இது. மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதான் எல்லா யூடியூப் சேனல் சொல்ற மாதிரி தான், ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. ஓகே ஓகே கைஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். டீம் என்கேஏ விஷஸ் ஃப்ரம் என்கே அகாடமி. ஓகே, என்கே அகாடமினாலே டீம் என்கேஏ தான். ஓகே, சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ நவீன். ஓகே, பாய்.